14.10 காவல்காரன் வீட்டிற்கு திரும்பிய பின்பு ஆளோடியில் தெரேசாவை பெட்டியா கண்டார். பெட்டியாவின் வரவை எதிர்பார்த்து தெரேசா கவலையும் பரபரப்பும் கொண்டிருந்தார். பெட்டியாவை போகும்படி விட்டதற்காக தம்மையே வருத்தப்பட்டுக் கொண்டிருந்தார். கடவுளுக்கு நன்றி என்று அவர் கூச்சலிட்டார். ஆமாம், கடவுளுக்கு நன்றி என்று திரும்பவும் சொன்னார். பெட்டியாவின் பரபரப்பான விஷயங்களை கேட்டதும் அவர் அம்மாதிரி திருப்பிச் சொன்னார். ஆனால் உண்மை பிசாசு பிடிக்க உம்மால் நான் தூங்க முடியவில்லை. நல்லது, கடவுளுக்கு நன்றி. இப்போது படுத்துக்கொள்ளும், விடுவதற்குள் நாம் இன்னும் ஒரு தூக்கம் தூங்கலாம். ஆனால் இல்லை என்று பெட்டியா சொன்னார். எனக்கு தூங்குவதற்கு விருப்பம் இல்லை, அதைத் தவிர நான் தூங்கிவிட்டால் அவ்வளவு தான். விஷயம் அதோடு முடிந்துவிடும் என்பது எனக்கு தெரியும். தவிர ஒரு போருக்கு முன்பாக தூங்காமல் இருக்கும் பழக்கமும் எனக்கு உண்டு. அவர் அந்த குடிசையில் அமர்ந்து மகிழ்ச்சியோடு தாம் போய் வந்த விவரங்களையும் மறுநாள் என்ன நடக்கும் என்பதைப் பற்றியும் அவர் தெளிவாக சிந்தித்துக் கொண்டிருந்தார். தெரேசா தூங்கிவிட்டதை பார்த்ததும் அவர் எழுந்து வெளியே போனார். வெளியே மிகுந்த இருட்டாக இருந்தது. மழை நின்றுவிட்டது என்றாலும் மழை துளிகள் மரங்களில் இருந்து விழுந்து கொண்டிருந்தன. அந்த காவல்காரன் வீட்டிற்கு பக்கத்தில் கோசாக்குகளின் குடிசைகளும் அங்கே கட்டப்பட்டிருந்த குதிரைகளின் உருவங்களும் கருப்பாக தோன்றின. அந்த வீட்டிற்கு பின்னால் நின்று கொண்டிருந்த 2 வண்டிகளின் கருப்பு உருவங்களும் காணப்பட்டன. அவைகளுக்கு பின்னால் கட்டப்பட்டிருந்த குதிரைகளும் தெரிந்தன. அந்த பள்ளத்தாக்கில் தெரிந்த கணப்பு மூட்டத்தின் நெருப்பு சிவப்பாக பிரகாசித்தது. கோசாக்குகளும் குதிரை வீரர்களும் எல்லோரும் தூங்கிவிடவில்லை. இங்குமங்கும் குதிரைகள் தீனிகளை சவைத்துக் கொண்டு இருக்கும் சப்தங்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. மெதுவான குரலில் மனிதர்கள் பேசுவதும் கேட்டுக்கொண்டிருந்தன. பெட்டியா வெளியே வந்து அந்த இருளை உற்று பார்த்துவிட்டு அங்கிருந்த வண்டிகளை நோக்கி போனார். அந்த வண்டிகளுக்கு அடியில் யாரோ ஒருவர் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார். அவைகளைச் சுற்றி சேணமிடப்பட்ட குதிரைகள் நின்று கொண்டு ஓட்ஸ் தானியங்களை சவைத்துக் கொண்டிருந்தன. அந்த இருளில் பெட்டியா தம்முடைய குதிரையை அடையாளம் கண்டு கொண்டார். அதை தகாராபாக் என்று தெற்கு காக்கசஸ் பிரதேசத்தில் உள்ள ஒரு வில்லா அழைத்துக் கொண்டாலும் அந்த குதிரை உக்ரேனியா ஜாதியைச் சேர்ந்தது. அதனிடம் போனார். நல்லது, காராபாக், நாளை நாம் சிறிது சேவை செய்வோம் என்று அவர் சொல்லி அதனுடைய முகத்தைப் பற்றி முத்தமிட்டார். நீர் ஏன் தூங்கவில்லை ஐயா என்று அந்த வண்டிக்கு அடியில் உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு கோசா கேட்டான். இல்லை, லிக்காச்சியோன், உன்னுடைய பெயர் அதுதானே? நான் இப்போதுதான் திரும்ப வந்தேன் என்பது உனக்கு தெரியுமா? பிரெஞ்சுக்காரர்கள் முகாமிற்குள் நாங்கள் போய் இருந்தோம். அவர் சவாரி போய் வந்த விஷயத்தையும் அவருடைய நோக்கத்தையும் ஏனோதானோ என்று இருப்பதை விட அவர் தம்முடைய உயிரை கொடுப்பது நல்லது என்று நினைப்பதற்கான காரணத்தையும் அந்த கோசாக்குக்கு விரிவாக சொன்னார். நல்லது, நீர் கொஞ்சம் தூங்க வேண்டும் என்று அந்த கோசா சொன்னான். இல்லை, எனக்கு இது பழக்கம்தான் என்றார் பெட்டியா. உன்னுடைய கைத்துப்பாக்கியில் உள்ள சிக்கிமுக்கி கெட்டு போகவில்லையா? என்னிடம் சில இருக்கின்றன, உனக்கு ஏதாவது வேண்டுமா? உனக்கு வேண்டுமானால் கொஞ்சம் தருகிறேன். அந்த கோசா பெட்டியாவை நன்றாக பார்ப்பதற்காக அந்த வண்டிக்கு அடியில் சிறிது குனிந்து தலையை நீட்டினான். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லிதமாக செய்வதற்கு பழகிப்போனேன். சில பேர் வழிகள் எப்படியாவது செய்வோமென்று தங்களை தயார் செய்து கொள்ளாமல் செய்கிறார்கள். பின்னால் அதற்காக வருந்துகிறார்கள். அம்மாதிரி செய்வதை நான் விரும்பவில்லை. ஆமாம், அப்படித்தான் என்று கோசா சொன்னான். ஓ ஆமாம், மற்றொரு விஷயம், தயவு செய்து என்னுடைய அருமையான பேர் வழியே என்னுடைய உடைவாளை கொஞ்சம் தீட்டிக் கொடுக்க மாட்டாயா? அது மழுங்கி, அந்த உடைவாள் எப்போதும் தீட்டப்பட்டதே கிடையாது. ஆனால் பொய் சொல்லுவதற்கு பெட்டியா ஆஞ்சினார். நீ செய்வாயா? நிச்சயமாக நான் செய்கிறேன். லிக்காச்சியோன் எழுந்து தன்னுடைய மூட்டைக்குள் தேடி பார்த்தான். உடனே ஒரு கல்லில் இரும்பை தீட்டுவது போன்ற சப்தத்தை பெட்டியா கேட்டார். அவர் அந்த வண்டியில் ஏறி அதன் ஓரத்தில் உட்கார்ந்தார். அந்த கோசா அவருடைய வாளை அந்த வண்டிக்கு அடியிலிருந்து தீட்டிக் கொண்டிருந்தான். இதோ பார், நமது வாலிபர்கள் எல்லாரும் தூங்குகிறார்களா என்று பெட்டியா கேட்டார். சிலர் தூங்குகிறார்கள், சிலர் நம்மைப் போல தூங்காமல் இருக்கிறார்கள். நல்லது, அந்த பையன் எங்கே? வெர்சனியாவா? ஓ, அவன் அந்த ஆளோடியில் படுத்திருக்கிறான். அவனுக்கு ஏற்பட்ட பயத்திற்கு அப்புறம் நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். அவன் இப்போது சந்தோஷமாய் இருக்கிறான். பெட்டியா வெகு நேரம் மௌனமாக இருந்த பின்பு அங்கு கேட்கும் சப்தங்களை கவனமாய் உற்று கேட்டார். அங்கே அந்த இருளில் காலடி ஓசைகள் கேட்டன. ஒரு கருப்பு உருவம் தோன்றியது. நீர் எதை நீட்டிக் கொண்டிருக்கிறீர் என்று அந்த வண்டிக்கு பக்கத்தில் வந்து ஒருவன் கேட்டான். ஏன்
இந்த கணவானுடைய உடைவாள். அது ரொம்ப சரி என்று ஒரு குதிரை வீரனைப் போல பெட்டியாவுக்கு தோன்றியவன் சொன்னான். அந்த கோப்பை இங்கே இருக்கிறதா? அந்த சக்கரத்திற்கு அருகில் இருக்கிறது. அந்த குதிரை வீரன் கோப்பையை எடுத்துக்கொண்டான். சீக்கிரமாக விடிந்துவிடும் என்று அவன் கொட்டாவி விட்டு சொல்லிக் கொண்டு அங்கிருந்து போனான். ஒரு காட்டில் தெனைசாவின் கொரில்லா கோஷ்டியோடு ரஸ்டாவில் இருந்து ஒரு வெர்ஸ் தூரத்தில் தான் இருப்பதாக பெட்டியா அறிந்திருப்பார். பிரெஞ்சுக்காரர்களிடமிருந்து பிடுங்கி ஒரு வண்டி மீது அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அந்த வண்டிக்கு பக்கத்தில் குதிரைகள் கட்டப்பட்டிருந்தன. அந்த வண்டிக்கு கீழேதான் லிக்காச்சியோன் உட்கார்ந்து அவருடைய வாளை தீட்டிக் கொண்டிருந்தான். வலது பக்கத்தில் கருப்பாக தோன்றிய வீடுதான் காவல்காரனின் வீடு. இடது பக்கத்தில் சிவப்பாக தோன்றிய தோற்றம்தான் கணப்பு மூட்டங்கள் அணைந்து கொண்டிருந்த போது தெரிந்த காட்சியாகும். அங்கே கோப்பையை எடுக்க வந்த குதிரை வீரனுக்கு தாகமாய் இருந்தது. ஆனால் பெட்டியாவுக்கு இவையெல்லாம் ஒன்றும் தோன்றவில்லை. அல்லது இவற்றை அறிந்து கொள்ள விருப்பமும் இல்லை. அவர் ஏதோ ஒரு மனோராஜ்ய உலகில் இருந்து கொண்டிருந்தார். அந்த மனோராஜ்ய உலகத்தில் எதுவும் உண்மையானதாக காணப்படவில்லை. கருப்பாக தோன்றிய அந்த காட்சி ஒரு வேளை காவல்காரனின் வீடாக இருக்கலாம், அல்லது பூமியின் ஆழத்திற்கு போகக்கூடிய ஒரு குகையாகவும் இருக்கலாம். சிவப்பாக தோன்றிய தோற்றமானது நெருப்பாய் இருக்கலாம், அல்லது ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூதத்தின் கண்ணாகவும் இருக்கலாம். அவர் அந்த வண்டியின் மீது உண்மையிலேயே ஒரு வேளை உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர் அம்மாதிரி வண்டியின் மீது அமராமல் ஒரு உயர்ந்த பயங்கரமான கோபுரத்தின் மீது அமர்ந்திருந்தாலும் இருக்கலாம். அவர்களை விழுந்தால் அந்த கோபுரத்தின் உச்சியிலிருந்து தரைக்கு வந்து சேருவதற்கு ஒரு முழுநாள் ஆனாலும் ஆகலாம், அல்லது ஒரு மாதம் ஆனாலும் ஆகலாம், அல்லது தரைக்கு வந்து சேராமலேயே விழுந்து கொண்டே இருந்தாலும் இருக்கலாம். ஒருவேளை வண்டிக்கு அடியில் உட்கார்ந்திருந்த அந்த கோசா லிக்காச்சி யோவாய் இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் அவன் அன்பும் தைரியமும் மிகுந்த ஆச்சரியமாகவும் சிலாக்கியமாகவும் ஆன மனிதனாய் இருந்தாலும் இருக்கலாம். அவனை பற்றி யாருக்கும் எதுவும் தெரியாது. தண்ணீர் வேண்டுமென்று வந்து திரும்பி பள்ளத்தாக்கிற்கு போன அந்த குதிரை வீரன் உண்மையானவனாக இருந்தாலும் இருக்கலாம். ஆனால் ஒருவேளை அவன் அப்படியே மறைந்து போனாலும் போயிருக்கலாம், அல்லது பூரணமாக மறைந்து சூனியத்தில் கலந்து போனாலும் போயிருக்கலாம். பெட்டியாவினால் இப்போது பார்க்கும் இதைக் கண்டும் ஆச்சரியப்பட முடியவில்லை. அவர் ஒரு கற்பனை உலகத்தில் இருந்தார். அங்கே எது வேண்டுமானாலும் சாத்தியமாக காணப்படும். அவர் மேலே வானத்தை பார்த்தார். அந்த வானம் பூமியைப் போல மனோராஜ்யத்தில் தோன்றியது. வானம் தெளிவாகிக் கொண்டு வந்தது. மரங்களின் உச்சிகளில் மேகங்கள் வேகமாக போய்க் கொண்டிருந்தன. நட்சத்திரங்களை வெளியே தெரியும்படி காட்டுவதற்காக அவை விலகுவதைப் போல தோன்றின. சில வேளைகளில் அவை கடந்து போய் விட்டதைப் போல காணப்படும். உடனே தெளிவான நீலவானம் வெளியே தோன்றும். சில வேளைகளில் கருப்பு வெளிகள் மேகங்களைப் போல தோன்றும். சில வேளைகளில் மேலும் மேலும் வானம் உயர்ந்து கொண்டே போவது போல காணப்படும். பின்னால் திடீரென்று கீழே தாழ்ந்து ஒருவர் தன்னுடைய கையினால் தொட்டு விடக்கூடிய அளவுக்கு இறங்கிவிட்டதைப் போல தோன்றும். பெட்டியாவின் கண்கள் மூட ஆரம்பித்தன. அவர் முன்னும் பின்னும் சாய்ந்து ஆடிக்கொண்டிருந்தார். மரங்களில் இருந்து தண்ணீர் சொட்டிக் கொண்டிருந்தது. அமைதியாக பேசுவது கேட்டுக் கொண்டிருந்தது. குதிரைகள் கனைத்துக் கொண்டு ஒன்றையொன்று தள்ளிக் கொண்டிருந்தன. யாரோ ஒருவர் குரட்டை விட்டுக் கொண்டிருந்தார். ஓஜக் ஜெக் ஓஜக் ஜெக் என்று அந்த உடைவாளை சாணைக்கல்லில் தீட்டும் ஒலிகள் கேட்டுக் கொண்டிருந்தன. உடனே எங்கோ ஒரு இனிமையான கோஷ்டி கானம் இனம் தெரியாத ஒரு துதிப்பாட்டை பாடுவது போல பெட்டியாவுக்கு கேட்டது. நட்டாஷாவைப் போல பெட்டியாவும் சங்கீத பிரியமுள்ளவர். நிக்கல்ஸை விட அதிகமாக சங்கீத பிரியமுள்ளவர். ஆனால் அவர் சங்கீதத்தை முறையாக கற்றதில்லை. அதைப்பற்றி எப்பொழுதும் நினைத்ததும் இல்லை. ஆகவே திடீரென்று எதிர்பாராத விதமாக அந்த ராகம் அவருடைய மனத்திற்கு தோன்றியதானது கவர்ச்சிகரமாகவும் புத்துயிர் உள்ளதாகவும் இருப்பது போல அவருக்கு காணப்பட்டது. அந்த சங்கீதம் வரவர தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. அந்த ராகமானது ஒவ்வொரு வாத்தியத்திலும் புகுந்து வெளியே வந்தது. அப்பொழுது வாசித்துக் கொண்டிருந்தது பல்லவியைப் போல பெட்டியாவுக்கு தோன்றியது. என்றாலும் பல்லவி என்றால் என்ன என்பதே அவருக்கு தெரியாது. ஒவ்வொரு வாத்தியமும் தனித்தனியாக தன்னுடைய தொனியை அந்த கோஷ்டி கானத்தில் காட்டிக் கொண்டிருந்தது. வயலின் மாதிரி ஒன்றும் கொம்பு மாதிரி ஒன்றும் ஓசை கேட்டது. ஆனால் அந்த ஓசைகள் வயலினை விடவும் கொம்பை விடவும் சிலாக்கியமாகவும் தெளிவாகவும் இருந்தன. அந்த தனி வாத்தியங்கள் ஒவ்வொன்றும் தனது இசையை முடிப்பதற்கு முன்பாக மற்றொரு வாத்தியம் அதே இசையை எடுத்து அதோடு கலந்தது. இம்மாதிரியாக தனித்தனியாக ஒவ்வொரு வாத்தியமும் வாசித்து முடித்த பின்பு எல்லாம் ஒன்று சேர்ந்து வாசித்தன.
மீண்டும் அவை பிரிந்தும் ஒன்று சேர்ந்தும் இப்படியாக வாசித்துக் கொண்டிருந்தன. சில சமயம் மாதாகோயில் கீதத்தையும் சில சமயம் மகிழ்ச்சியை கொடுக்கும் கீதங்களையும் வாசித்துக் கொண்டிருந்தன. ஓ, ஏன் இது ஒரு கனவு என்று பெட்டியா சொல்லிக் கொண்டு முன்னால் சாய்ந்தார். என்னுடைய காதுகளில் அது ஒலிக்கிறது. ஒரு வேளை அது என்னுடைய சொந்த சங்கீதமாய் இருந்தாலும் இருக்கலாம். நல்லது, என்னுடைய சங்கீதமே, மேலும் வாசித்துக் கொண்டே இரு. இப்பொழுது அவர் தமது கண்களை மூடிக்கொண்டார். எல்லா பக்கங்களில் இருந்தும் தூரத்தில் இருந்து வரும் சப்தங்களைப் போன்று ஒலிகள் வந்து கொண்டிருந்தன. சில சமயம் அவை ஒன்று சேர்ந்தும் சில சமயங்களில் பிரிந்தும் மீண்டும் எல்லாம் ஒன்று சேர்ந்தும் ஒரு இனிய தேவகீதமாக ஒலித்துக் கொண்டிருந்தன. ஓ, இது மகிழ்ச்சிகரமாய் இருக்கிறது, நான் விரும்பும் அளவில் நான் விரும்புகிறபடி இருக்கிறது என்று பெட்டியா தமக்கு தாமே சொல்லிக் கொண்டார். அவர் அந்த பிரம்மாண்டமான தந்திர சம்மேளனத்தை நடத்த ஆரம்பித்தார். இப்பொழுது மெதுவாக மெதுவாக மறைந்து போ என்று அவர் சொன்னார். அந்த ஒலிகள் அவர் சொல்லியபடி கேட்டன. இப்பொழுது முழுவதும் மிகவும் களிப்பாக, இன்னும் அதிகமாக, இன்னும் அதிக மகிழ்ச்சியோடு, எங்கிருந்தோ இனம் தெரியாத ஆழத்திலிருந்து மகிழ்ச்சி ஒலிகள் வரவர அதிகமாக கிளம்பி வந்தன. இப்பொழுது எல்லா ஒலிகளும் ஒன்று சேருமாக என்று பெட்டியா உத்தரவிட்டார். முதல் தடவையாக தூரத்தில் ஆண்களின் கூறல்களையும் அதன் பின்னால் பெண்களின் கூறல்களையும் அவர் கேட்டார். அந்த கூறல்கள் இன்னிசையாக மகிழ்ச்சியோடு பலத்து வந்தன. அந்த இணையற்ற அழகை மகிழ்ச்சியோடும் வியப்போடும் பெட்டியா கவனித்து கேட்டார். மகிழ்ச்சியான அந்த முன்னேற்றத்தில் ஒரு பாட்டு கலந்து நின்றது. மரங்களில் இருந்து விழும் தண்ணீர் துளிகளின் ஒலியும் உடைவாளை தீட்டும் என்கிற ஒலியும் கலந்து நின்றன. மீண்டும் குதிரைகள் ஒன்றையொன்று தள்ளிக்கொண்டும் கனைத்துக் கொண்டும் நின்றன. ஆனால் அந்த சப்தம் இந்த கோஷ்டி கானத்தை கலைக்காமல் அதோடு ஒன்றி நின்றன. எவ்வளவு நேரம் இம்மாதிரி இருந்தது என்பது பெட்டியாவுக்கு தெரியாது. ஆனால் அது முழுவதையும் அவர் அனுபவித்தார். அவர் அனுபவித்ததைக் கண்டு அவரே ஆச்சரியங்கொண்டார். ஆனால் அந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்ள வேறு யாரும் இல்லையே என்று வருந்தினார். இச்சமயம் லிக்காச்சியோவின் அன்பான குரலை கேட்டு அவர் விழித்தார். மேன்மை தங்கியவரே, இதோ தயாராய் விட்டது. இதைக் கொண்டு ஒரு பிரெஞ்சுக்காரனை பிளந்து விடலாம் என்று அவன் சொன்னான். பெட்டியா விழித்தெழுந்தார். இப்பொழுது வெடிவெளிச்சம் வந்துவிட்டது. உண்மையிலேயே வெளிச்சம் வந்துவிட்டது என்று அவர் கூவினார். முன்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாமல் இருந்த குதிரைகள் எல்லாம் இப்பொழுது நன்றாக தெரிந்தன. மரக்கிளைகளின் வழியாக வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. பெட்டியா தம்மை உலுப்பிக் கொண்டு கூதித்தெழுந்தார். தமது ஜேபியில் இருந்து ஒரு ரூபிளை எடுத்து அதை லிக்காச்சியோவிடம் கொடுத்தார். பின்னால் தமது உடைவாளை சுழற்றி வீசி சோதனை செய்து அதை உரையில் போட்டார். கோசாக்குகள் தங்கள் குதிரைகளை அவிழ்த்து அவைகளின் சீனங்களை இறுக்கிக் கட்டிக் கொண்டிருந்தார்கள். இதோ கமாண்டர் வந்துவிட்டார் என்று லிக்காச்சியோ சொன்னான். காவல்காரனின் குடிசையில் இருந்து தெனேசா வெளியே வந்து பெட்டியாவை அழைத்தார். எல்லோரும் தயாராகும்படி உத்தரவு கொடுத்தார். 14.11 வீரர்கள் எல்லாரும் அந்த பாதி இருளில் தங்கள் குதிரைகளை கொண்டு வந்து அந்த குதிரைகள் மீதிருந்த சீனங்களை இறுக்கிக் கட்டி படை வரிசைகளாக அமைத்தார்கள். தெனேசா அந்த காவல்காரனின் வீட்டிற்கு பக்கத்தில் நின்று முடிவான உத்தரவுகளை கொடுத்துக் கொண்டிருந்தார். அந்த படைப்பிரிவின் காலாட் படையானது ரஸ்தா வழியாக சென்று அதிகாலை மூடுபனியில் மரங்களுக்கு பின்னால் மறைந்தது. நூற்றுக்கணக்கான வாதங்கள் அந்த சேற்றில் நடந்து போயின. அந்த கோசா கேப்டன் தம்முடைய வீரர்களுக்கு சில உத்தரவுகளை கொடுத்தார். பெட்டியாதமது குதிரையின் கடிவாளத்தை பற்றி பிடித்து குதிரை மீது ஏறுவதற்கு உண்டான ஆன உத்தரவை ஆவலோடு பொறுமையில்லாமல் எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அவர் குளிர்ந்த ஜலத்தில் குளித்த படியால் அவர் முகம் சிவந்து காணப்பட்டது. குறிப்பாக அவருடைய கண்கள் பிரகாசமாக இருந்தன. குளிர்ச்சியின் நடுக்கம் அவருடைய முதுகில் தோன்றியது. அவருடைய உடல் முழுவதும் பதறிக் கொண்டிருந்தது. நல்லது, எல்லாம் தயாராய் விட்டதா என்று தெனேசா கேட்டார். குதிரைகளை கொண்டு வாருங்கள். குதிரைகள் கொண்டு வரப்பட்டன. அந்த கோசாக் மீது தெனேசா கோபம் கொண்டார். ஏனெனில் சேணத்தை சரியாக கட்டாமல் விட்டிருந்தபடியால் அவனை கண்டித்த பின்பு குதிரை மீது ஏறினார். பெட்டியா அங்கபடியில் தமது காலை வைத்தார். அவர் வேகமாக அந்த குதிரையின் சேணத்தில் தாவி ஏறினார். அவருக்கு பின்னால் அந்த இருட்டில் வந்து கொண்டிருந்த குதிரை வீரர்களை பார்ப்பதற்காக திரும்பினார். பின்னால் தெனேசாவிடம் போனார். வாசைலி தீமிட்ரி, என்னிடம் ஏதாவது ஒரு வேலையை ஒப்புவிக்க வேண்டும். தயவு செய்து, கடவுளுக்காக என்று அவர் சொன்னார். பெட்டியா அங்கு இருப்பதையே மறந்து விட்டவர் போல தெனேசா காணப்பட்டார். அவரை பார்ப்பதற்காக திரும்பினார். உம்மிடம் ஒன்று கேட்கிறேன் என்று கடுமையாக சொன்னார்.
நான் சொல்கிறபடி நீர் கேட்க வேண்டும். உமது இஷ்டப்படி எங்காவது முன்னால் ஓடக்கூடாது. அதற்கு மலாக ஒரு வார்த்தை கூட பெட்டியாவிடம் பேசாமல் வழி முழுவதும் மௌனமாகப் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த காட்டின் ஓரத்திற்கு வந்ததும் வெளிச்சம் அதிகமாய் விட்டதை அந்த வயலில் கண்டார்கள். ரெனேசாம் கோசாம் கேப்டனுடன் மெதுவான குரலில் பேசினார். கோசாக்குகள் பெட்டியாவையும் ரெனேசாவையும் கடந்து முன்னால் போனார்கள். எல்லாரும் போன பின்பு ரெனேசாம் தமது குதிரையை தட்டி அந்த குன்றின் கீழே இறங்கினார். அந்த சரிவில் குதிரைகள் இறங்கி அங்கிருந்த கணவாய்க்கு ஓடின. ரெனேசாவுக்கு பக்கத்தில் பெட்டியா சவாரி வந்து கொண்டிருந்தார். அவருடைய உடலில் ஏற்பட்ட படபடப்பானது வரவர அதிகரித்து வந்தது. வரவர வெளிச்சம் அதிகமாக தோன்றிய போதிலும் மூடுபனி இருந்தபடியால் தூரத்தில் உள்ளவைகளை பார்க்க முடியாமல் அது மறைத்து வந்தது. பள்ளத்தாக்குக்கு வந்ததும் ரெனேசா திரும்பி பார்த்து தமக்கு பின்னால் உள்ள ஒரு கோசாக்கிடம் தலையை ஆட்டினார். சமிக்ஞை கொடுத்து விடு என்று அவர் சொன்னார். அந்த கோசாக் தனது கையை உயர்த்தினார். உடனே ஒரு வெடி சப்தம் கேட்டது. ஒரு வினாடியில் அந்த குதிரைகள் எல்லாம் முன்னோக்கி பாய்ந்து ஓடுவது கேட்டது. பற்பல இடங்களில் இருந்து சப்தங்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. அதன் பின்னால் பல வெடி சப்தங்கள் கேட்டன. குதிரைகளுடைய குளம்பு சப்தங்களும் கூச்சல்களும் முதலில் கேட்டவுடன் பெட்டியா தமது குதிரையை தட்டிவிட்டார். லகானை தொய்வாக விட்டு ரெனேசாவின் கூச்சலை பொருட்படுத்தாமல் பாய்ச்சல் வேகத்தில் முன்னால் பாய்ந்தார். முதல் குண்டு சுடப்பட்டவுடன் பெட்டியாவுக்கு திடீரென்று அந்த நேரம் நடுப்பகலைப் போல பிரகாசமாக தோன்றியது. அவர் அப்போது பாலத்திற்கு பாய்ச்சலில் போனார். அவருக்கு முன்பாக ரஸ்தாவில் கோசாக்குகள் பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தார்கள். அந்த பாலத்தில் பின் தங்கிய ஒரு கோசாக்கோடு அவர் மோதிக்கொண்டார். பின்னால் மேலே சவாரி விட்டார். அவருக்கு முன்னால் பிரெஞ்சுக்காரர்கள் என்று தோன்றிய சிப்பாய்கள் வலது பக்கத்தில் இருந்து இடது பக்கமாக ரஸ்தாவை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களில் ஒருவன் அந்த சகதியில் பெட்டியாவின் குதிரை கால்களுக்கு அடியில் விழுந்தான். ஒரு குடிசையைச் சுற்றி கோசாக்குகள் கூடி நின்று எதையோ செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருந்து பயங்கரமான கூச்சல்கள் கிளம்பின. பெட்டியா தமது குதிரையை தட்டிவிட்டார். அவர் அங்கே ஒரு பிரெஞ்சுக்காரன் தன்னை நோக்கி நீட்டப்பட்ட ஒரு ஈட்டியை கையில் பிடித்துக்கொண்டு நடுங்கிய நாடியோடும் வெளிரிய முகத்தோடும் காணப்படுவதை அவர் முதலாக கண்டார். ஜே ஜே வாலிபர்களே என்று பெட்டியா கூச்சலிட்டார். தம்முடைய பரபரப்படைந்த குதிரையின் லகானை இழுத்துவிட்டு அவர் அந்த கிராமத்தின் தெருவழியாக முன்னால் ஓடினார். அவருக்கு முன்னால் தூரத்தில் சுடப்படும் சப்தத்தை அவர் கேட்டார். கோசாக்குகளும் வீரர்களும் காந்தல்கள் அணிந்து கொண்டிருந்த ருஷ்ய கைதிகளும் அந்த தெருவிற்கு 2 பக்கங்களில் இருந்தும் ஓடி வந்தார்கள். அவர்கள் எதையோ பலமாக தொடர்பில்லாமல் கூச்சலிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு வீரனைப் போல தோன்றிய பிரெஞ்சுக்காரன் நீல நிறமான வெளிச்சட்டையை அணிந்து கொண்டு தலையில் தொப்பி இல்லாமல் சிவப்பான முகத்தை சுளித்துக் கொண்டு அந்த குதிரை வீரர்களிடமிருந்து தன்னை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய துப்பாக்கிச் சனியனை உபயோகித்துக் கொண்டிருந்தான். பெட்டியா அந்த இடத்திற்கு போகும்போது பிரெஞ்சுக்காரன் அதற்கு முன்பாகவே கீழே விழுந்து விட்டான். மீண்டும் நான் தாமதமாய் விட்டேன் என்ற நினைப்பு பெட்டியாவின் உள்ளத்தில் மின்னியது. அதன் பின்னால் அவர் வேகமாக குண்டு சப்தம் வந்து கொண்டிருந்த இடத்தை நோக்கி சவாரி போனார். அந்த மிராசுதாருடைய வீட்டின் முற்றத்தில் இருந்து சுட்ட சப்தங்கள் கேட்டன. அந்த இடத்திற்குத்தான் முந்தைய இரவில் தோலாகாவோடு அவர் போயிருந்தார். அங்கே அடர்த்தியாக வளர்ந்திருந்த புதர்கள் உள்ள ஒரு தோட்டத்தில் அதன் மரவேலைக்கு பின்னால் இருந்து கொண்டு அந்த பிரெஞ்சுக்காரர்கள் வெளிவாசலில் நிற்கும் கூட்டமான கோசாக்குகளை பார்த்து சுட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர் அந்த வெளி வாசலை அடையும் போது அங்கிருந்த புகையில் தோலாகாவை பார்த்தார். தோலாகாவின் முகம் வெளிரிய பச்சையாக இருந்தது. அவர் தம்முடைய வீரர்களுக்கு சுற்றி போங்கள், காலாட்படைக்காக காத்திருங்கள் என்று கூறினார். அச்சமயம் பெட்டியா அவரிடம் போய் சேர்ந்தார். காத்திருக்க வேண்டுமா? ஜே ஜே என்று பெட்டியா கூச்சலிட்டார். ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் குண்டு சப்தம் வந்து கொண்டிருந்த அடர்ந்து புகையாய் இருந்த அந்த இடத்திற்கு போனார். சுடுகிற சப்தம் கேட்டது. சில தோட்டாக்கள் அவருக்கு பக்கத்தில் பாய்ந்து சென்றன. சில தோட்டாக்கள் இதன் மீது பாய்ந்தன. கோசாக்குகளும் தோலாகாவும் அந்த முற்றத்திலிருந்து வெளி வாசல் வழியாக பெட்டியாவுக்கு பின்னால் உள்ளே போனார்கள். அங்கே சூழ்ந்து நின்ற அடர்த்தியான புகையில் சில பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய துப்பாக்கிகளை கீழே போட்டுவிட்டு கோசாக்குகளை சந்திப்பதற்காக புதர்களில் இருந்து வெளியே ஓடி வந்தார்கள். மற்றும் பலர் அந்த குன்றில் இருந்து கீழே இருந்த குளத்தை நோக்கி ஓடினார்கள். அந்த வீட்டு முற்றத்தில் பெட்டியா குதிரை மீது அமர்ந்தபடி பாய்ச்சலில் சுற்றி வந்தார். அவர் கடிவாளத்தை கையில் பிடிக்காமல் கைகள் இரண்டையும் மேலே உயர்த்தி
வேகமாக விசித்திரமாக ஆட்டிக்கொண்டிருந்தார். அதனால் அவருடைய சேணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக வழுக்கிக் கொண்டிருந்தார். அவருடைய குதிரை அங்கிருந்த புகைந்து கொண்டிருந்த கணப்பு மூட்டத்திற்கு போனவுடன் திடீரென்று நின்றது. குதிரை திடீரென்று நின்ற வேகத்தில் ஈரமான பூமியில் பெட்டியா கீழே விழுந்தார். அவருடைய கைகளும் கால்களும் வேகமாக இழுத்துக் கொண்டிருந்த போதிலும் அவருடைய தலை அசைவற்று கிடந்ததை கோசாக்குகள் பார்த்தார்கள். அவருடைய மண்டையை ஒரு குண்டு துளைத்திருந்தது. உடைவாளின் நுனியில் ஒரு வெள்ளை கைக்குட்டையை கட்டி உயர்த்திக் கொண்டு வீட்டிற்குள்ளிருந்து ஒரு பிரெஞ்சு அதிகாரி வெளியே வந்தார். தாங்கள் எல்லாரும் பணிந்து விட்டதாக அறிவித்தார். அவரிடம் பேசிய பின்பு தோலாகாம் குதிரையில் இருந்து கீழே இறங்கி பெட்டியாவிடம் போனார். அவர் கைகளை பரப்பி கீழே அசைவற்று கிடந்தார். போய் விட்டார் என்று முகத்தைச் சுளித்து அவர் சொன்னார். தெரேசாவை சந்திப்பதற்காக அவர் வெளிவாசலுக்கு போனார். தெரேசாம் அவரை நோக்கி குதிரையில் வந்து கொண்டிருந்தார். கொல்லப்பட்டு விட்டாரா என்று தெரேசாம் கூச்சலிட்டார். தூரத்தில் இருந்தே பெட்டியாவின் உடல் அசைவற்று கிடந்ததை அவர் கண்டார். ஆமாம், முடிந்து விட்டது என்று தோலாகான் சொன்னார். அந்த வார்த்தைகளை பேசுவதில் அவருக்கு மகிழ்ச்சி இருப்பது போல காணப்பட்டது. அவர் வேகமாக அங்கிருந்து பிரெஞ்சு கைதிகளிடம் சென்றார். அவர்களை கோசாக்குகள் சூழ்ந்து நின்று துரிதப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். நாம் அவர்களை கைது செய்ய போவதில்லை என்று தெரேசாவை பார்த்து கூச்சலிட்டார். தெரேசாம் பதில் சொல்லவில்லை. அவர் பெட்டியாவிடம் சென்று குதிரையில் இருந்து கீழே இறங்கினார். தம்முடைய நடுங்கிய கைகளால் அங்கே இரத்தக்கரையிலும் சகதியிலும் தோய்ந்திருந்த பெட்டியாவின் முகத்தை திருப்பினார். அந்த முகம் அதற்குள்ளாக வெள்ளையாய் விட்டது. எனக்கு இனிப்பு சாப்பிடுவதில் மிகுந்த பிரியம். திராட்சை பழம், சிலாக்கியமான திராட்சை பழங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று பெட்டியா சொன்ன வார்த்தைகளை அவர் நினைவு கூர்ந்தார். ஒரு நாய் ஊளையிடுவதைப் போன்ற சப்தத்தை கேட்ட கோசாக்குகள் ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். அந்த சப்தத்தோடு தெரேசாம் பெட்டியாவிடமிருந்து திரும்பி அங்கிருந்த மர வேலைக்கும் நடந்து போய் தாம் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்காக அந்த வேலையை பிடித்துக் கொண்டார். தம்மாலும் தோலாகாவாலும் விடுவிக்கப்பட்ட ருஷ்ய கைதிகளில் பியர் பெஜகாவும் இருந்தார். 14.12 மாஸ்கோவில் இருந்து பின்வாங்கிக் கொண்டிருந்த பிரெஞ்சு இராணுவம் தங்களோடு பியர் உள்பட்ட ருஷ்ய கைதிகளையும் அழைத்துச் சென்றார்கள். அந்த கைதிகளை பற்றி மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு புதிதாக எவ்விதமான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்படவில்லை. மாஸ்கோவிலிருந்து புறப்பட்ட போது எந்த படைப்பிரிவுகளோடும் சாமான் வண்டிகளோடும் அந்த கைதிகள் வந்து கொண்டிருந்தார்களோ அதே கூட்டத்தோடு அக்டோபர் 22 தேதியன்று அவர்கள் வரவில்லை. துருப்புகள் கொண்டு போய்க் கொண்டிருந்த சாமான் வண்டிகளில் ஒரு பாதி முன்னால் சென்றுவிட்டது. பின்னால் வந்த மற்றொரு பாதியை கோசாக்குகள் பிடித்துக் கொண்டார்கள். அவற்றில் பிஸ்கோத்து போன்ற உணவுப் பொருள்கள் இருந்தன. கைதிகளுக்கு முன்பாக காவலாக நடந்து போய்க் கொண்டிருந்த குதிரை வீரர்கள் இப்பொழுது காணப்படவில்லை. எல்லாரும் மறைந்து விட்டார்கள். கைதிகளுக்கு முன்பாக பீரங்கிப்படை முதல் சில நாட்கள் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது அதற்கு பதிலாக மார்ஷல் ஜூனாட் என்பவரின் ஏராளமான சாமான் வண்டிகள் மேற்கு பாலியன் படையின் காவலோடு சென்று கொண்டிருந்தன. கைதிகளுக்கு பின்பாக குதிரைப்படையின் சாமான் வண்டி தொடர் வந்து கொண்டிருந்தது. வியட்நாமில் இருந்து மேலே போய்க் கொண்டிருந்த பிரெஞ்சு இராணுவம் இப்பொழுது ஒரே வரிசையாக போய்க் கொண்டிருந்தது. முன்பெல்லாம் 3 வரிசைகளாக அவை சென்று கொண்டிருந்தன. மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு ஏற்பட்ட ஒழுங்கற்ற நிலைமையானது அவர்கள் முதலாக இரவில் தங்கியபோது தோன்றியது. இப்பொழுது அது உச்ச ஸ்தானத்திற்கு போய்விட்டதை பியர் கவனித்தார். அவர்கள் போய்க் கொண்டிருந்த ரஸ்தாவிற்கு இருபக்கங்களிலும் ஏராளமான செத்த குதிரைகள் வரிசையாக கிடந்தன. களைப்பினால் பின்தங்கிய வீரர்கள் களைப்பு தீர்ந்ததும் தங்கள் படை அல்லாத வேறு படைகளோடு போவதும் பின்னால் களைப்பு ஏற்பட்டதும் மீண்டும் தங்கி நிற்பதுமாயிருந்தார்கள். அந்த பிரயாணத்தின் போது பொய்யான ஆபத்து அறிவிப்புகள் பல தடவைகளில் கொடுக்கப்பட்டன. காவலாக சென்று கொண்டிருந்த சிப்பாய்கள் தங்கள் துப்பாக்கிகளை உயர்த்தி சுட்டுக்கொண்டும் தலைதெறிக்க ஓடிக்கொண்டும் ஒருவர் மீது ஒருவர் இடித்துக்கொண்டும் அந்த சமயங்களில் இருந்தார்கள். பின்னால் மீண்டும் அவர்கள் ஒன்று சேர்ந்து அனாவசியமாக பீதியை உண்டாக்கினதற்காக ஒருவரையொருவர் திட்டிக் கொண்டிருந்தார்கள். குதிரைப்படையின் சாமான் வண்டிகள் கைதி கூட்டங்கள் மார்ஷல் ஜூனாட்டின் சாமான் வண்டிகள் ஆகிய 3 கூட்டங்களும் தனியாக ஒன்றி அமைந்த ஒரு கூட்டத்தைப் போல சென்று கொண்டிருந்தார்கள். இந்த கூட்டம் கூட வேகமாக குறைந்து வந்தது. பீரங்கிப் படையைச் சேர்ந்த சாமான் வண்டிகள் 120 இருந்தன. இப்பொழுது அந்த எண்ணிக்கை ஆகஸ்ட் 1960 குறைந்துவிட்டது. மீதமுள்ளவை பிடிக்கப்பட்டோ அல்லது கைவிடப்பட்டோ போயின. ஜூனாட்டின் வண்டிகளில் கூட சில கைவிடப்பட்டோ போயின.
தாவூட்டின் படைப்பிரிவைச் சேர்ந்த இராணுவத்தில் இருந்து விலகி ஓடியவர்கள் அந்த வண்டிகளில் 3 வண்டிகளை தாக்கி கொள்ளையடித்தார்கள். கைதிகளுக்காக ஏற்பட்டிருந்த காவல் வீரர்களை விட அதிகமான வீரர்களை அந்த சாமான் வண்டித் தொடரை காப்பதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று ஜெர்மானியர்கள் பேசிக் கொண்டதில் இருந்து பீயர் அறிந்தார். ஒரு ஜெர்மன் சிப்பாய் மார்ஷலுடைய வெள்ளிக்கரண்டி ஒன்றை திருடி வைத்திருந்ததற்காக மார்ஷலின் உத்தரவுப்படி சுட்டுக் கொல்லப்பட்டான் என்றும் அந்த ஜெர்மனியர்கள் பேசிக் கொண்டார்கள். கைதி கூட்டங்களிலும் அநேகர் தப்பியோடிவிட்டார்கள். மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட போது 320 கைதிகள் இருந்தார்கள். இப்பொழுது 100-க்கும் குறைவாகவே அவர்கள் இருக்கிறார்கள். குதிரை படையின் சீனங்களையும் ஜுனாட்டின் சாமான் வண்டிகளையும் பாதுகாப்பதை விட கைதிகளை பாதுகாப்பதுதான் காவல் வீரர்களுக்கு அதிக தொந்தரவான வேலையாய் இருந்தது. சேனங்களாலும் ஜூனாட்டின் கரண்டிகளாலும் ஏதாவது உபயோகம் இருக்கலாம் என்று அந்த காவல் வீரர்கள் நினைந்தார்கள். ஆனால் குளிரினாலும் பசியினாலும் வாடிய சிப்பாய்கள், அதே மாதிரி குளிரினாலும் பசியினாலும் வாடி ரஸ்தாவில் பின் தங்குகின்ற கைதிகளை பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு புரிய முடியாத விஷயமாயிருந்தது. அந்த வேலை வெறுப்பை கொடுத்தது. கைதிகள் மெதுவாய் நடந்து பின் தங்கினால் அவர்களை சுட்டுவிடும்படி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார்கள். காவல் வீரர்கள் தாங்களே பரிதாபகரமான நிலைமையில் இருந்தபடியால் கைதிகளிடம் இரக்கம் காட்டுவதற்கு பிரியப்படவில்லை. ஏனெனில் அம்மாதிரி செய்தால் தங்களுடைய நிலைமை இன்னும் அதிக கஷ்டமாகும் என்று நினைத்தார்கள். ஆகவே கைதிகள் கண்டிப்பாகவும் கடுகடுப்பாகவும் நடத்தினார்கள். தாராகாபுஜில் கைதிகளை ஒரு குதிரை லாயத்தில் அடைத்து பூட்டிய பின்பு காவல் வீரர்கள் தங்கள் இராணுவத்தைச் சேர்ந்த சாமான் வண்டிகளை கொள்ளையடிப்பதற்காக போனார்கள். பல சிப்பாய் கைதிகள் அந்த சுவரில் துவாரம் செய்து தப்பியோடினார்கள். ஆனால் அவர்களை பிரெஞ்சுக்காரர்கள் மீண்டும் பிடித்து சுட்டுக் கொன்றார்கள். அதிகாரி கைதிகளையும் சாதாரண கைதிகளையும் பிரித்துக் கொண்டு போக வேண்டுமென்று அவர்கள் புறப்பட்ட போது ஏற்பாடாகியிருந்தது. அந்த ஏற்பாடெல்லாம் இப்பொழுது கைவிடப்பட்டன. நடந்து போக யாரால் முடியுமோ அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் சேர்ந்து கொண்டார்கள். 3வது நாள் ஒரு இடத்தில் தங்கி மீண்டும் புறப்பட்ட போது காராட்டேவும் அவனுடைய சாம்பல் நீல வர்ணமுள்ள நாயும் பீயரோடு சேர்ந்து கொண்டார்கள். அந்த நாயானது இப்பொழுது காராட்டேவையே தன்னுடைய எஜமானனாக கருதியது. மாஸ்கோவை விட்டு புறப்பட்ட பின்பு 3வது நாளன்று காராட்டேவுக்கு மீண்டும் ஜுரம் வந்தது. மாஸ்கோ ஆஸ்பத்திரியில் அவனை பிடித்து இருந்த அதே ஜுரம் இப்பொழுது மீண்டும் வந்து விட்டது. வரவர அவன் பலவீனமாய் வந்தபோது பீயர் அவனிடமிருந்து விலகியே இருந்தார். காராட்டேவ் பலவீனமாக ஆரம்பித்ததில் இருந்து அவனிடம் போவதற்கு பீயருக்கு அவ்வளவு விருப்பமில்லை. அதற்கு காரணம் என்னவென்பது பீயருக்கு தெரியாது. இரவில் தங்குகிற இடங்களில் காராட்டேவ் கீழே படுத்து முனங்கிக் கொண்டிருப்பான். அவனுடைய உடம்பில் இருந்து வரும் நெடியானது முன்னைவிட அதிக பலமானதாய் இருந்தது. ஆகவே பீயர் அவனை விட்டு விலகி நின்றார். அவனை பற்றி நினைப்பதே இல்லை. பீயர் முன்னால் கொட்டகையில் கைதியாக இருந்தபோது ஒரு விஷயத்தை அறிந்தார். அதாவது மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை அறிந்தார். அதை அவர் புத்தியினால் அறியவில்லை, தம்முடைய முழு உள்ளத்தாலும் வாழ்க்கையினாலும் அறிந்தார். அதாவது அந்த மகிழ்ச்சியானது ஒருவனுக்கு உள்ளே இருப்பதாகவும் சாதாரண மனித தேவைகளை பூர்த்தி செய்தில் அது இருப்பதாகவும் கஷ்டங்களினால் மனிதனுக்கு மகிழ்ச்சி குறைவு ஏற்படுவதில்லை என்றும் அவசியத்திற்கு அதிகமானவைகளாலேயே மகிழ்ச்சி குறைவுகள் ஏற்படுகின்றன என்றும் அவர் அச்சமயத்தில் அறிந்தார். இப்பொழுது சென்ற 3 வாரங்களாக அவர் செய்து வரும் பிரயாணத்தில் மற்றொரு புதிய மனதை சமாதானப்படுத்த கூடிய ஒன்றை அவர் கண்டறிந்தார். அதாவது பயங்கரம் என்பது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதுதான் அவர் கண்ட உண்மையாகும். மனிதனால் மகிழ்ச்சியாகவும் பூர்ண சுதந்திரமாகவும் இருக்கக்கூடிய நிலைமை எதுவுமே இல்லாதபடியால் அவன் மகிழ்ச்சி குறைவாகவோ சுதந்திரமாய் இல்லாமலோ இருப்பதாகவே நினைத்து வருந்தக்கூடிய நிலைமையும் எதுவுமில்லை என்று அவர் தெரிந்து கொண்டார். கஷ்டங்களும் சுதந்திரமும் ஒரு எல்லைக்கு உட்பட்டவைகள் என்றும் அந்த எல்லைகள் ஒன்றுக்கொன்று ரொம்ப நெருங்கியிருப்பதாகவும் அவர் அறிந்து கொண்டார். தாம் குளிர்ந்த தரையில் தூங்கும் போது ஒரு பக்கம் குளிர்ந்தும் மற்றொரு பக்கம் வெதுவெதுப்பாகவும் இருப்பதினால் என்ன கஷ்டத்தை அடைகிறாரோ அதே மாதிரிதான் ரோஜாப்பூ படுக்கையில் படுத்திருக்கும் போதும் அந்த ரோஜாப்பூக்களில் ஒரு இதழ் மடங்கி கிடப்பதால் ஒருவன் கஷ்டப்படுகிறான் என்றும் அவர் அறிந்து கொண்டார். அவர் காலில் அணிந்திருந்த ஜோடிகள் துண்டு துண்டாய் போய்விட்டன. வெறும் காலோடுதான் பாதங்களில் ஏற்பட்ட குணங்களோடுதான் நடந்து வருகிறார். அதனால் ஏற்படுகிற கஷ்டமும் இறுக்கமாக நடன ஜோடிகள் அணிந்து நடனமாடும் போது ஏற்படும் கஷ்டமும் ஒன்றுதான் என்பதை அவர் அறிந்து கொண்டார்.
தம்முடைய சொந்த விருப்பத்தினால்தான் தாம் செய்வதாக நினைத்து திருமணம் செய்து கொண்ட போது அவருக்கு ஏற்பட்டிருந்த சுதந்திரம் இப்பொழுது இந்த குதிரை லாயத்தில் இரவில் அடைபட்டு கிடக்கும் சுதந்திரத்தை விட அதிகமாய் இல்லை என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அந்த சிறைவாச கஷ்டங்களைப் பற்றி பின்னால் அவர் பேசியபோது எல்லா கஷ்டங்களையும் விட அவருடைய புண் நிறைந்த வெறுங்காலால் நடக்க வேண்டிய கஷ்டம்தான் மிக மோசமானதாயிருந்ததென்று அவர் கூறினார். ஆனால் இந்த சமயத்தில் அவருக்கு அந்த கஷ்டம் தெரியவில்லை. குதிரையின் இறைச்சி வாய்க்கு ருசியாகவும் உடலுக்கு பலத்தை கொடுப்பதாகவும் இருந்தது. உப்புக்கு பதிலாக வெடி மருந்து கலவைக்கு அவசியமான வெடியுப்பை உபயோகித்தார்கள். அதுவும் இனிமையாய்த்தான் இருந்தது. அவர்கள் பிரயாணம் போன காலத்தில் குளிரும் அதிகமாயில்லை. பகலில் நடந்து போவதற்கு வெதுவெதுப்பாகவே இருந்தது. இரவு நேரங்களில் அவர்கள் தங்குமிடங்களில் குளிர் காய்வதற்கு முன்பு கணப்பு மூட்டங்கள் இருந்தன. மூட்டைப்பூச்சிகள் இரவு காலங்களில் கடித்துக் கொண்டிருந்தபடியால் அதனால் அவருடைய உடம்பு வெதுவெதுப்பாக இருக்கும்படி செய்தது. அந்த வெறுங்காலால் நடக்க வேண்டியிருந்தது ஒன்றுதான் அவரால் முதலில் தாங்க முடியாத கஷ்டமாயிருந்தது. இரண்டாவது நாள் பிரயாணத்திற்கு பின்னால் கனப்பு மூட்ட வெளிச்சத்தில் தமது காலை சோதித்து பார்த்தார். அந்த நிலைமையில் மேலே நடந்து போவது அசாத்தியம் என்று நினைத்தார். ஆனால் ஒவ்வொருவரும் எழுந்து நடக்க ஆரம்பித்ததும் அவரும் நொண்டிக்கொண்டு நடந்து போனார். கொஞ்சம் உடம்பில் உஷ்ணம் ஏற்பட்டதும் அந்த வலி அவருக்கு தெரியவில்லை. ஆனால் இரவு நேரங்களில் அந்த கால்களை அவர் பார்த்தபோது முன்னைவிட அதிக கோரமாய் இருக்கும். அவர் அவற்றை கவனிக்காமலேயே மற்ற விஷயங்களைப் பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இப்பொழுதுதான் ஒரு மனிதனிடம் உள்ள வாழ்க்கையின் பூர்ண பலத்தை பீயர் உணர்ந்தார். ஒரு விஷயத்தில் இருந்து மற்றொரு விஷயத்திற்கு கவனத்தை திருப்புவதானது சக்தியை வீணாக்காமல் சேமிப்பதாய் இருந்தது. அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலாக நீராவி பெருகிவிட்டால் அந்த அதிகமான நீராவியை வெளிப்படுத்துவதற்குள்ள ஒரு பந்தோபஸ்தான வால்வை போல அது இருக்கிறது என்பதை உணர்ந்தார். ஒன்றாக சேர்ந்து வராமல் பின்னாலேயே போய்க் கொண்டிருந்த கைதிகளை எப்படி அவர்கள் சுட்டுக் கொன்றார்கள் என்பதை பற்றி அவர் பார்க்கவோ அல்லது கேட்கவோ இல்லை. மாதிரியாக அந்த பிரயாணத்தில் சுமார் 100 பேர்களுக்கு மேலாக அழிந்து போனார்கள். காராட்டே ஒவ்வொரு நாளும் பலவீனமாய் வந்தபடியால் அவனும் அதே கதியை சீக்கிரம் அடைந்து விடுவான் என்று தோன்றியது. ஆனால் அவனை பற்றி பீயர் இப்பொழுது நினைப்பதில்லை. தம்மை பற்றியும் பீயர் நினைப்பதில்லை. இவருடைய நிலைமை கஷ்டமாக ஆக அவருடைய எதிர்காலம் பயங்கரமாக தோன்ற அவற்றிற்கு புறம்பாக சுயேச்சையாக ஒரு விஷயம் இருந்தது. அதுதான் அவருடைய மனதில் தோன்றி வந்த மகிழ்ச்சியான இதம் கொடுக்கக்கூடிய நினைவுகளும் மனோராயங்களுமாகும். 14.13 தமக்கு பழக்கமான தம்மை சுற்றியுள்ள அக்டோபர் 22 தேதியன்று நடுப்பகலில் சேரும் வழுக்கலும் நிறைந்த ரஸ்தாவில் குன்றின் மீது பீயர் போய்க் கொண்டிருந்தார். கரடு முரடான வழியையும் தமது கால்களையும் பார்த்து கொண்டே போனார். இடையிடையே கூட்டத்தையும் தமது கால்களையும் மாறி மாறி பார்த்து கொள்ளுவார். அந்த கூட்டமும் அவருடைய கால்களும் ஒரே மாதிரி பழகியவையாகவும் சொந்தமானவையாகவும் தோன்றின. சாம்பல் நீல வர்ணத்தை கொண்ட குட்டையான கால்களையும் அந்த நாய் பாதையின் ஓரத்தில் மகிழ்ச்சியோடு ஓடிக்கொண்டிருந்தது. சில வேளைகளில் தன்னுடைய சுறுசுறுப்பையும் திருப்தியையும் காட்டுவதற்காக ஒற்றைப்பின் காலை தூக்கிக் கொண்டு மற்ற 3 கால்களால் தாவி தாவி ஓடிக்கொண்டிருந்தது. பின்னால் மீண்டும் 4 கால்களால் நடந்து அங்கே பிரேதங்கள் மீது உட்கார்ந்திருக்கும் காக்கைகளை நோக்கி குலைத்துக் கொண்டு ஓடும். மாஸ்கோவில் இருந்ததை விட அந்த நாய் இப்பொழுது மகிழ்ச்சியோடும் வழுவழுப்பாகவும் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மனிதரில் இருந்து குதிரைகள் வரை பல விதமான மாமிசங்கள் காணப்பட்டன. அவை அழுகிக் கொண்டிருந்தன. ரஸ்தாக்களின் இராணுவம் போய்க் கொண்டிருந்தபடியால் அந்த பிரேதங்களை தின்பதற்கு ஓநாய்கள் அங்கே வர முடியவில்லை. ஆகவே தனக்கு வேண்டிய அளவு அந்த நாய் இறைச்சியை தின்று கொண்டே வந்தது. காலையில் இருந்து மழை பெய்து கொண்டிருந்தது. மழை சீக்கிரமாக நின்று விடுவதைப் போல தோன்றியது. வானம் தெளிவாய் இருந்தது. இடையில் சிறிது நேரம் மழை ஓய்ந்து பின்னால் முன்னைவிட அதிகமாக பெய்ய ஆரம்பித்தது. அந்த ரஸ்தாவில் தண்ணீர் தேங்கி கால்வாய்களாக ஓடிக்கொண்டிருந்தது. வீயர் 2 பக்கங்களிலும் பார்த்து கொண்டு 1 2 3 என்று எண்ணிக்கொண்டு நடந்து கொண்டிருந்தார். தமது விரல்களை மடக்கி அந்த எண்ணிக்கைகளை கூட்டிக் கொண்டிருந்தார். அந்த மழையை பார்த்து மனதிற்குள்ளாகவே அவர் ரொம்ப சரி, இப்பொழுது நன்றாக பெய், இன்னும் கடுமையாக பெய் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தார். அவர் இதை பற்றியும் சிந்திக்கவில்லை என்று அவருக்கு தோன்றியது. ஆனால் அவருக்கு உள்ளே அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் முக்கியமான மனதிற்கு இதமான ஒரு விஷயம் இருந்து வந்தது. அந்த முக்கியமான விஷயம்தான்
முதல் நாளன்று காராட்டேவிடம் அவர் பேசிய பின்பு அவருக்கு தெளிவான ஆத்மார்த்தரீக விஷயமாகும். முதல் நாள் அவர்கள் இரவில் தங்கிய இடத்தில் குளிராயிருந்த படியால் ஒரு கணப்பு மூட்டத்தின் பக்கத்தில் இருந்தபோது அந்த கணப்பு மூட்டம் அணைந்து கொண்டிருந்தபடியால் நன்றாக எரிந்து கொண்டிருந்த மற்றொரு மூட்டத்திற்கு பீயர் எழுந்து போனார். அங்கே பிலாட்டோன் காராட்டே உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய தலையையும் உடலையும் அவனுடைய வெளிக்கோட்டினால் மூடிக்கொண்டிருந்தான். அவனுக்குரிய வழக்கமான இனிமையான திறமையான முறையில், ஆனால் இப்பொழுது பலவீனமான தொனியில் அங்கிருந்த சிப்பாய்களுக்கு ஒரு கதையைச் சொல்லிக் கொண்டிருந்தான். பீயருக்கு அந்த கதை ஏற்கனவே தெரிந்ததுதான். அப்பொழுது நள்ளிரவு கடந்து போயிருப்பதைக் கண்டார். அவனுடைய பரிதாபமான முகம் அந்த கணப்பு மூட்ட வெளிச்சத்தில் நன்றாய் தெரிந்தது. அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று குத்தியது போல உணர்ந்தார். அந்த காராட்டேவிற்காக அவருக்கு தோன்றிய பரிதாபமான உணர்ச்சியானது இப்பொழுது அவருக்கு பீதியை உண்டு பண்ணியபடியால் அவர் திரும்பிப் போக விரும்பினார். ஆனால் அந்த பக்கத்தில் வேறு கணப்பு மூட்டம் இல்லாதபடியால் அவர் கீழே உட்கார்ந்தார். பிலாட்டோனை பார்க்காமல் இருக்க முயற்சி செய்தார். நல்லது, நீர் எப்படி இருக்கிறீர் என்று அவர் கேட்டார். நான் எப்படி இருக்கிறேனா? வியாதியை பார்த்து நாம் முணுமுணுத்தால் கடவுள் நமக்கு மரணத்தை கொடுக்க மாட்டார் என்று பிலாட்டோன் கூறிவிட்டு தனது கதையை மேலே தொடர ஆரம்பித்தான். ஆகவே சகோதரரே என்று அவன் தொடர்ந்தான். அவனுடைய மெலிந்து போன வெளிரிப்போன முகத்தில் ஒரு புன்முறுவல் இருந்தது. அவனுடைய கண்களில் ஒரு குறிப்பான மகிழ்ச்சியின் ஒளி காணப்பட்டது. சகோதரரே, இப்பொழுது நீரே அந்த கதையை பற்றி பீயருக்கு வெகுகாலமாக தெரியும். பீயரிடம் மட்டும் தனியாக ஒரு விசேஷமான மகிழ்ச்சி உணர்ச்சியோடு அந்த கதையை 6 தடவைகளுக்கு மேலாக சொல்லியிருக்கிறான். தமக்கு அது தெரிந்த கதையாயிருந்தாலும் ஒரு புதிய கதையை கேட்பதைப் போல அதை பீயர் கவனித்து கேட்டுக்கொண்டிருந்தார். காராட்டேவ் தான் கதை சொல்லிக் கொண்டிருந்த போது அவனுக்கு ஏற்பட்ட அமைதியான பரவசமானது பீயரையும் பற்றிக் கொண்டது. கதை இதுதான். ஒரு முதிய வியாபாரி கடவுள் பக்தியோடு நல்ல விதமாக தனது வாழ்க்கையை குடும்பத்தோடு நடத்தி வந்தான். அவன் நைலி சந்தைக்கு ஒரு பணக்கார வியாபாரியோடு போனான். அவர்கள் இருவரும் ஒரு ஓட்டலில் இரவில் தூங்கினார்கள். மறு நாள் காலையில் அவனுடன் வந்த அந்த வியாபாரியின் கழுத்து வெட்டப்பட்டிருந்தது. அவனிடமிருந்து பணமும் திருடப்பட்டிருந்தது. ஒரு இரத்தம் தோய்ந்த கத்தி முதிய வியாபாரியின் தலையணைக்கு கீழ் காணப்பட்டது. அந்த முதிய வியாபாரியை குற்றஞ்சாட்டி விசாரித்து அவனுக்கு சவுக்கடி கொடுத்து அவனுடைய மூக்கை வெட்டி அவனை சைபீரியாவுக்கு அனுப்பினார்கள். இவையெல்லாம் சட்ட முறைப்படித்தான் நடந்தது. இதுதான் கதை. இந்த சமயத்தில்தான் பீயர் அவன் இருக்குமிடத்திற்கு வந்தார். ஆகவே சகோதரரே, 10 வருஷங்கள் கழிந்தன என்று காராட்டேவ் தனது கதையை மேலும் சொன்னான். அந்த தண்டனையை அடைந்த முதியவன் கைதியாக குற்றமில்லாமல் வாழ்ந்து வந்தான். ஆனால் தனக்கு மரணத்தை கொடுக்கும்படி அவன் கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தான். ஒருநாள் இரவு இங்கே நாம் கூடியிருப்பதைப் போல சைபீரியாவில் இருந்த கைதிகள் எல்லாரும் கூடியிருந்தார்கள். அங்கே அந்த முதியவரும் இருந்தான். ஒவ்வொருவரும் தாங்கள் எதற்காக அங்கே தண்டனை அடைந்து வருகிறார்கள் என்றும் கடவுளுக்கு விரோதமாக அவர்கள் எப்படி பாவம் செய்தார்கள் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் ஒரு உயிரைத்தான் பறித்ததாகவும் மற்றொருவன் 2 உயிர்களை பறித்ததாகவும் 3வது பேர்வழி ஒரு வீட்டிற்கு நெருப்பு வைத்து கொளுத்தியதாகவும் 4வது பேர்வழி தான் சோம்பேறியாக சுற்றிக் கொண்டிருந்ததைத் தவிர வேறு எந்த குற்றத்தையும் செய்யவில்லை என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடைசியில் அந்த முதியவரை பார்த்து, நீ எதற்காக தண்டனை அடைந்தாய் தந்தையே என்று அவர்கள் கேட்டார்கள். எனது அன்புள்ள சகோதரர்களே என்று அவன் ஆரம்பித்தார். நான் என்னுடைய பாவத்திற்காகவும் மற்றவர்களுடைய பாவத்திற்காகவும் தண்டனை அடைந்தேன். நான் யாரையும் கொல்லவில்லை, பிறர் பொருளை அபகரிக்கவில்லை. ஆனால் என்னுடைய எளிய சகோதரர்களுக்கு நான் உதவி செய்தேன். நான் ஒரு வியாபாரியாக இருந்தேன். எனக்கு ஏராளமாக சொத்துக்கள் இருந்தன என்று அவன் எல்லாவற்றையும் ஒழுங்காக சொல்லிக் கொண்டிருந்தான். எனக்காக நான் வருந்தவில்லை. என்னை கடவுள் திருத்திவிட்டார். என்னுடைய வயதான மனைவிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் நான் துக்கப்படுகிறேன் என்று அந்த முதியவன் சொல்லி அழ ஆரம்பித்தான். அந்த கூட்டத்தில் அந்த பணக்கார வியாபாரியை இவன் கொன்றானோ அவனும் இருந்தான். தந்தையே, அந்த காரியம் எந்த இடத்தில் நடந்தது, எப்பொழுது, எந்த மாதத்தில் நடந்தது என்று அவன் கேட்டான். அதை பற்றிய விவரங்களையெல்லாம் அவன் கேட்ட பின்பு அவனுடைய உள்ளம் நோக ஆரம்பித்தது. ஆகவே அவன் அந்த முதியவரிடம் இம்மாதிரியாக வந்து அவனுடைய காலடிகளில் விழுந்தான். தந்தையே, எனக்காக நீர் துன்பங்களை அடைந்து வருகிறீர். வாலிபர்களே,
உண்மையில் இந்த மனிதர் ஒரு காரணமுமில்லாமல் துன்புறுத்தப்படுகிறார் என்பது முற்றிலும் உண்மை. நான் தான் அந்த காரியத்தைச் செய்தேன். நான் செய்துவிட்டு அந்த கத்தியை நீர் தூங்கிக் கொண்டிருந்த போது உம்முடைய தலையணைக்கு அடியில் வைத்தேன். தந்தையே, கிறிஸ்தவுக்காக என்னை மன்னித்துவிடும் என்று அவன் சொன்னான். காராட்டே சிறிது நிறுத்தி மகிழ்ச்சி புன்னகையோடு அந்த கணப்பு மூட்டத்தை பார்த்தான். விறகு கட்டைகளை ஒழுங்காக அடுக்கினான். அந்த முதியவன் சொன்னான், கடவுள் உன்னை மன்னிப்பார். அவருக்கு முன்னால் நாம் எல்லாருமே பாவிகள்தான். என்னுடைய பாவங்களுக்காக நான் கஷ்டம் அனுபவிக்கிறேன் என்று அந்த முதியவன் சொல்லி மன வெறுப்போடு கண்ணீர் விட்டார். நல்லது நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று காராட்டோன் மேலும் பேசினான். அவனுடைய முகம் ஒரு பரவசம் கொண்ட புன்னகையினால் மேலும் மேலும் பிரகாசமடைந்தது. இனிமேல்தான் அந்த கதையில் உள்ள மனோகரமான பாகத்தையும் அந்த கதையின் முழு அர்த்தத்தையும் அவன் சொல்லப் போவது போல காணப்பட்டான். அருமை நண்பர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அந்த கொலைக்காரன் 6 உயிர்களை பறித்தேன் என்றும் இந்த முதியவனுக்காக மிகவும் வருந்துவதாகவும் தன்னுடைய குற்றத்திற்காக அவன் கஷ்டம் அடைய வேண்டாமென்றும் அதிகாரிகளிடம் சொன்னான். அவன் சொல்லியதையெல்லாம் காகிதத்தில் எழுதி அந்த வாக்கு மூலத்தை ஒழுங்குபடி அனுப்பினார்கள். விசாரணை இடம் வெகு தூரத்தில் இருந்தது. அங்கே அதை பற்றி விசாரிக்கும் போது வேறு பல விஷயங்களும் ஒன்றன்பின் ஒன்றாக வந்தபடியால் காலம் கடந்து கொண்டு போயிற்று. கடைசியாக அந்த விஷயம் ஜார் மன்னரிடம் போய் சேர்ந்தது. அந்த வியாபாரியை விடுதலை செய்யும்படியும் அவனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை ஈடு செய்யும் படியும் ஜார் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு வந்து சேர்ந்ததும் அதிகாரிகள் அந்த முதியவனை தேடினார்கள். அவசியமில்லாமல் அநியாயமாகவும் தண்டனையை அனுபவித்து வரும் அந்த முதியவன் எங்கே? ஜார் சக்கரவர்த்தியிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லி அவனை தேட ஆரம்பித்தார்கள். இந்த சமயத்தில் காராட்டோவின் தாடியானது நடுங்கியது. ஆனால் அவனை கடவுள் அதற்கு முன்பே மன்னித்து விட்டார். அவன் இறந்து போனான். அந்த விஷயம் அம்மாதிரி முடிந்தது. அன்பான நண்பரே என்று கராட்டே தனது கதையை முடித்தான். வெகுநேரம் வரையில் ஒரு புன்னகையோடு முனமாக தனக்கு எதிராக பார்த்து கொண்டே இருந்தான். வீயருடைய உள்ளம் மகிழ்ச்சியினால் பெருகியது. அந்த கதையினால் இந்த மகிழ்ச்சி ஏற்படவில்லை. அந்த கதையில் உள்ள அபூர்வமான முக்கியத்துவத்தினாலேயே அந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அந்த கதையை சொல்லும்போது காராட்டேவின் முகத்தை பிரகாசம் அடையும்படி செய்த அந்த பரவசமான மகிழ்ச்சியினாலும் அந்த மகிழ்ச்சியினால் ஏற்பட்ட அபூர்வமான முக்கியத்துவத்தினாலும் அவருடைய மனம் நிறைந்து நின்றது. 14.14 உங்களுடைய இடங்களுக்கு போங்கள் என்று திடீரென்று ஒரு குரல் கேட்டது. ஏதோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடக்கப் போகிறதென்ற இனிமையான பரபரப்பு உணர்ச்சி அந்த பிரயாணம் செய்து கொண்டிருந்த காவல் சிப்பாய்களிடமும் கைதிகளிடமும் பரவியது. 4 பக்கங்களில் இருந்தும் உத்தரவு கூறல்கள் கேட்டுக் கொண்டிருந்தன. இடது பக்கமாக அழகாக உடையணிந்த குதிரை படை வீரர்கள் நல்ல குதிரைகள் மீது கைதிகளை கடந்து போய்க் கொண்டிருந்தார்கள். அதிகார பீடத்தில் இருக்கிறவர்கள் நெருங்கி வரும்போது மக்களுக்கு முகத்தில் ஏற்படும் ஆவலை போன்ற உணர்ச்சியானது எல்லாருடைய முகங்களிலும் காணப்பட்டது. கைதிகள் சேர்ந்து நின்றார்கள். அவர்களை ரஸ்டாவை விட்டு அப்புறமாக ஒதுக்கி தள்ளினார்கள். காவல் வீரர்கள் வரிசையாக அமைந்து நின்றார்கள். சக்கரவர்த்தி, சக்கரவர்த்தி, மார்ஷல் கோமகன் என்று குரல்கள் கேட்டன. அந்த குதிரை படைவீரர்கள் கடந்து போனதும் சாம்பல் வர்ணம் கொண்ட 6 குதிரைகளால் இழுக்கப்பட்ட ஒரு வண்டி வந்தது. முக்குணமுள்ள தொப்பியை தரித்து தம்முடைய வெள்ளையான புஷ்டியான லட்சணமான முகத்தில் ஒரு அமைதியான தோற்றம் காணப்பட அந்த வண்டிக்குள் அமர்ந்திருந்தவரை ஒரு வினாடி பீயர் கண்டார். அவர்தான் மார்ஷல்களில் ஒருவர். அவருடைய பார்வையானது பீயருடைய பெரிய எடுப்பான உருவத்தில் பதிந்தது. அவருடைய முகத்தில் ஒரு சுளிப்பு தோன்ற பீயரை விட்டு தமது பார்வையை திருப்பிக் கொண்டார். அவருடைய முகத்தில் ஒரு அனுதாபம் தோன்றியது போலவும் அவர் அதை மறைக்க விரும்பியது போலவும் பீயர் நினைத்தார். சப்ளை சாமான்களுக்கு பொறுப்பாயிருந்த ஜெனரல் அந்த வண்டிக்கு பின்னால் அவருடைய முகம் சிவந்தும் வீதியுற்றும் விளங்க தம்முடைய எலும்பு போல் இருந்த குதிரையை சவுக்கினால் அடித்து விரட்டிக்கொண்டு வேகமாய் வந்தார். பல அதிகாரிகள் ஒரு கூட்டமாய் சேர்ந்தார்கள். அவர்களை சுற்றி சிப்பாய்கள் கூடினார்கள். எல்லாருடைய முகங்களும் பரபரப்படைந்தும் கவலையுற்றும் காணப்பட்டன. அவர் என்ன சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்று அவர்கள் கேட்பதை பீயர் கவனித்தார். அந்த மார்ஷல் போய்க் கொண்டிருந்த போது கைதிகள் ஒரு கூட்டமாக ஒன்று சேர்த்தார்கள். அன்று காலையில் இருந்து அவர் பார்க்காத காராட்டேவை அப்பொழுது பார்த்தார். அவன் தன்னுடைய வெளிக்கோட்டை அணிந்து ஒரு பூவரசு மரத்தின் மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய முகத்தில்
முதல் நாளன்று அநியாயமாக துன்பம் அடைந்த ஒரு வியாபாரியின் கதையை சொல்லியபோது காணப்பட்ட மகிழ்ச்சி தோற்றம் இப்பொழுதும் காணப்பட்டது. அதோடு ஒரு அமைதியான பவித்திரமான தோற்றமும் காணப்பட்டது. காராட்டேவ் தன்னுடைய உருண்டையான அன்பான கண்களில் நீர் நிறைந்து நிற்க பீயரை நோக்கினான். அவரிடம் எதையோ சொல்ல விரும்புவதைப் போலவும், ஆகவே அவரை சமீபத்தில் அழைப்பது போலவும் அவன் காணப்பட்டான். ஆனால் பீயருக்கு நிச்சயமான புத்தி ஏற்படவில்லை. அவனை பார்க்காதது போல அவர் நடித்து அந்த இடத்தை விட்டு அவசரமாக போனார். கைதிகளை மீண்டும் பிரயாணத்தில் அழைத்துச் சென்றபோது பீயர் திரும்பி பார்த்தார். அந்த ரஸ்தாவுக்கு பக்கத்தில் இருந்த பூவரசு மரத்திற்கு அடியிலேயே காராட்டேவ் இன்னமும் இருப்பதை பார்த்தார். அவனுக்கு பக்கத்தில் 2 பிரெஞ்சு சிப்பாய்கள் பேசிக்கொண்டு நின்றார்கள். ரோட் பீயர் மீண்டும் திரும்பி பார்க்கவில்லை. காலை நொண்டிக் கொண்டு குன்றின் மீது போனார். காராட்டேவ் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தானோ அங்கிருந்து ஒரு வெடி சப்தம் கேட்டது. பீயர் அதை தெளிவாக கேட்டார். ஸ்மாலென்ஸ்கிற்கு போய் சேருவதற்கு இன்னும் எத்தனை இடங்களில் தங்க வேண்டியிருக்கும் என்று அவர் அச்சமயம் கணக்கு போட்டுக் கொண்டிருந்தது இன்னமும் முடியவில்லை. அந்த வழியாக அந்த மார்ஷல் நடந்து போவதற்கு முன்பாகவே அந்த கணக்கை அவர் ஆரம்பித்தார். மீண்டும் இப்பொழுது அதை போட்டுக் கொண்டிருந்தார். 2 பிரெஞ்சு சிப்பாய்கள் பீயரை கடந்து ஓடினார்கள். அவர்களில் ஒருவனுடைய துப்பாக்கியின் வாயிலிருந்து புகை வந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் முகம் வெளிரி காணப்பட்டார்கள். அவர்களில் ஒருவன் தயக்கத்தோடு பீயரை நோக்கினான். முன்னால் மரண தண்டனை நிறைவேற்றிய போது ஒரு வாலிப சிப்பாயின் முகம் எம்மாதிரி காணப்பட்டதோ அதே மாதிரி அந்த சிப்பாய்களுடைய முகங்களும் காணப்பட்டன. தம்மை பார்த்த சிப்பாயை பீயர் நோக்கினார். 2 தினங்களுக்கு முன்னால் அவனுடைய சட்டையை கணப்பு மூட்டத்தில் அவன் உலர்த்திக் கொண்டிருந்த போது அது தீ பிடித்ததையும் அதைக் கண்டு மற்றவர்கள் அவனை பார்த்து நகைத்ததையும் அவர் நினைவு கூர்ந்தார். அவனுக்கு பின்னால் காராட்டேவ் எந்த இடத்தில் உட்கார்ந்திருந்தானோ அங்கே நாய் ஊளை இட ஆரம்பித்தது. என்ன அறிவீனமான மிருகம்! எதற்காக அது ஊளையிடுகிறது என்று பீயர் நினைத்தார். சிப்பாய் கைதிகளான அவருடைய தோழர்கள் அவருக்கு பக்கத்தில் நடந்து வந்தார்கள். துப்பாக்கி சுட்ட அந்த இடத்தையும் நாய் ஊளையிட்டுக் கொண்டிருந்த அந்த இடத்தையும் திரும்பி பார்க்காமல் பீயர் செய்ததைப் போல அந்த சிப்பாய் கைதிகளும் தவிர்த்தார்கள். ஆனால் அவர்கள் எல்லாருடைய முகங்களிலும் ஒரே மாதிரியான தோற்றம் காணப்பட்டது. 14.15 ஷாம்ஷெவா என்ற கிராமத்தில் சாமான் வண்டிகளும் மார்ஷலின் வண்டித் தொடர்களும் நின்றன. வீரர்கள் அங்கிருந்த கணப்பு மூட்டைகளை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அந்த கணப்பு மூட்டத்தை நோக்கி பீயர் சென்றார். சிறிது வறுத்த குதிரை மாமிசத்தை உண்டுவிட்டு தமது முதுகை கணப்பு மூட்டம் பக்கமாக திரும்பி கீழே படுத்தவுடனே தூங்கிவிட்டார். வாராடினோ போருக்கு பின்னால் லாய்ஃப்கில் எம்மாதிரி அவர் தூங்கினாரோ அதே மாதிரி மீண்டும் தூங்கினார். மீண்டும் உண்மையான சம்பவங்கள் கனவுகளோடு கலந்து தோன்றின. யாரோ ஒருவர், அவரோ அல்லது மற்றொருவரோ அவருடைய சிந்தனைகளை சொல்லுவது போல் இருந்தது. லாய்ஃப்கில் கனவில் அவர் கண்ட அதே சிந்தனைகள்தான் இப்பொழுதும் தோன்றின. வாழ்க்கைதான் எல்லாம். வாழ்க்கைதான் கடவுள். ஒவ்வொன்றும் மாறிக்கொண்டும் அசைந்து கொண்டும் இருக்கின்றன. அந்த அசைவுதான் கடவுள். வாழ்க்கை இருக்கிற வரையில் கடவுளின் பிரக்ஞையின் மகிழ்ச்சி இருக்கிறது. வாழ்க்கையை விரும்புவதானது கடவுளை விரும்புவதாகும். துன்பங்கள் ஏற்படுகிற காலத்தில், அனாவசியமான துன்பங்கள் ஏற்படுகிற காலத்தில் இந்த வாழ்க்கையை விரும்புவதுதான் மற்ற எல்லாவற்றையும் விட கடினமானதும் புனிதமானதுமான செய்கையாகும். காராட்டேவ் என்ற நினைப்பு பீயரின் உள்ளத்தில் தோன்றியது. சுவிட்சர்லாந்து தேசத்தில் அவருக்கு பூகோளம் கற்பித்துக் கொடுத்த ஒரு அன்பான முதியவரை நீண்டகாலமாக மறந்திருந்தார். அவருடைய உருவம் திடீரென்று தெளிவாக பீயருக்கு இப்பொழுது தோன்றியது. கொஞ்சம் பொறு என்று அந்த முதியவர் சொல்லிவிட்டு ஒரு பூகோளத்தை பீயரிடம் காட்டினார். அந்த பூகோளம் உயிர் துடிப்போடு இருந்தது. அதன் மீது எந்தவிதமான அக்ஷரேகைகளும் காணப்படவில்லை. அதனுடைய மேல் பரப்பு துளிகளால் நிறைந்திருந்தது. அந்த துளிகள் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டிருந்தன. சில வேளைகளில் பல துளிகள் ஒன்று சேர்வதும் சில வேளைகளில் ஒரு துளி பல துளிகளாக பிரிவதுமாய் இருந்தன. ஒவ்வொரு துளியும் கூடிய வரையில் விரிந்து மிகுதியான இடத்தை அடைத்துக் கொள்ள முயற்சித்தது. எல்லா துளிகளும் இதே மாதிரி செய்து வந்தபடியால் சில சமயம் சில துளிகளை அழித்தும் சில சமயம் ஒன்றோடொன்று கலந்தும் வந்தன. அதுதான் வாழ்க்கை என்று அந்த பழைய வாத்தியார் சொன்னார். எவ்வளவு தெளிவாகவும் எவ்வளவு சுலபமாகவும் இருக்கிறது என்று பீயர் நினைத்தார். இதை முன்னதாக அறிந்து கொள்ளாமல் நான் எப்படி இருந்தேன்? கடவுள் அதன் மத்தியில் இருக்கிறார். ஒவ்வொரு சொட்டும் அவரை பெரியதாக காட்டுவதற்காக முயற்சி செய்கிறது. அது வளருகிறது, ஒன்று சேருகிறது,
பின்னால் காட்சியில் இருந்து மறைகிறது, உள்ளே ஆழத்தில் அமர்கிறது, மீண்டும் மேலே கிளம்புகிறது. இப்போது காராட்டே விரிவடைந்து மறைந்து விட்டான். உமக்கு புரிகிறதா எனது குழந்தையே என்று அந்த வாத்தியார் கேட்டார். உமக்கு புரிகிறதா, நாசமாய் போக என்று ஒரு குரல் கேட்டது. உடனே பீயர் விழித்துக் கொண்டார். அவர் எழுந்து உட்கார்ந்தார். அப்போதுதான் அந்த கணப்பு மூட்டத்திற்கு பக்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு ருஷியரை தள்ளிவிட்டு பிரெஞ்சுக்காரன் சம்மணம் போட்டு அமர்ந்து ஒரு கம்பியில் சொருகிய மாமிசத்தை அந்த நெருப்பில் வாட்டிக் கொண்டிருந்தான். அவனுடைய சட்டை கைகளை மேலே மடக்கி விட்டிருந்தான். அவனுடைய புஷ்டியான ரோமம் வளர்ந்த சிவப்பான கைகளானது அந்த கம்பியை சாமர்த்தியமாக சுற்றி கொண்டிருந்தது. அவனுடைய வியாகுலம் கொண்ட முகமானது நெற்றியில் காணப்படும் சுருக்கங்களோடு அந்த நெருப்பு ஜூவாலையில் தெளிவாக தெரிந்தது. அவனுக்கு எல்லாம் ஒன்றுதான் என்று அவன் முணுமுணுத்தான். தனக்கு பின்னால் நின்ற ஒரு சிப்பாயை அவன் திரும்பி பார்த்தான். கொள்ளைக்காரனே, இதை விட்டு ஓடு. தன் கையில் இருந்த கம்பியைச் சுற்றி மீண்டும் கவலையோடு பீயரை நோக்கினான். பீயர் தமது முகத்தை திருப்பி இருளை பார்த்து கொண்டிருந்தார். இந்த பிரெஞ்சுக்காரன் தள்ளிவிட்ட அந்த ருஷிய சிப்பாய் நெருப்பிற்கு பக்கத்தில் அமர்ந்து கையில் எதையோ வைத்து கட்டி முனங்கிக் கொண்டிருந்தான். அவனை நன்றாய் பார்த்தபோது அங்கே அந்த நில சாம்பல் வர்ணமுள்ள நாய் அந்த சிப்பாய்க்கு பக்கத்தில் வாலை ஆட்டிக்கொண்டு உட்கார்ந்திருப்பதை பீயர் கண்டார். ஓ, அதுவும் வந்துவிட்டதா? அப்படியானால் பிளாட் என்று அவர் ஆரம்பித்தார். ஆனால் முடிக்கவில்லை. திடீரென்று ஏககாலத்தில் பலவிதமான நினைப்புகள் அவருடைய மனோராஜ்யத்தில் தோன்றின. மரத்தினடியில் இருந்தபோது பிளாட்டோன் அவருக்கு தோன்றிய விதமும், அந்த இடத்திலிருந்து துப்பாக்கி குண்டு கேட்ட சப்தமும், நாயின் ஊளையும், அவரை கடந்து ஓடிய 2 பிரெஞ்சுக்காரர்களின் குற்றமுள்ள முகங்களும், புகையை கக்கிக் கொண்டிருந்த துப்பாக்கியும், அவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்தில் காராட்டேவின் விசித்திரமான மறைவும், இவையெல்லாம் அவருக்கு தோன்றின. காராட்டேவை அவர்கள் கொன்றுவிட்டார்கள் என்ற விஷயம் அந்த வினாடியில் அவருக்கு புலப்பட்டது. ஆனால் அதே சமயத்தில் இதற்காக என்பது அவருக்கு தெரியாத ஒரு வசந்தகால மாலையில் தம்முடைய வீட்டின் வராந்தாவில் ஒரு அழகான போலிஷ் சீமாட்டியுடன் கீவ் என்ற இடத்தில் தாம் இருந்தது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது. அன்றைய தினத்தில் நடந்த சம்பவங்களை ஒன்று சேர்க்காமல் அல்லது அவற்றில் இருந்து ஒரு முடிவுக்கும் வராமல் பீயர் தமது கண்களை மூடினார். அச்சமயம் அவருக்கு வசந்த காலத்தின் கிராமாந்தர காட்சியும், அவர் குளித்துக் கொண்டிருந்த காட்சியும், அந்த கண்ணீர் துளிகளும், துடித்துக் கொண்டிருந்த அந்த பூகோளமும் அவருக்கு தோன்றின. அவர் திடீரென்று தண்ணீரில் மூழ்கினார். அந்த தண்ணீர் அவரை மூடிவிட்டது. சூரிய உதயத்திற்கு முன்பாக கூச்சல்களினாலும் வேகமான துப்பாக்கி சுடுதல்களினாலும் அவர் விழித்து எழுந்தார். பிரெஞ்சு சிப்பாய்கள் அவரை கடந்து ஓடிக்கொண்டிருந்தார்கள். கோசாக்குகள் என்று அவர்களில் ஒருவன் கூச்சலிட்டான். ஒரு வினாடிக்கு பின்னால் பீயரை ஒரு ருஷிய கூட்டம் சூழ்ந்து கொண்டது. வெகுநேரம் வரையில் அவருக்கு என்ன நேர்ந்தது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரைச் சுற்றி அவருடைய தோழர்கள் கொண்டிருந்தார்கள். மகிழ்ச்சியினால் அழுது, சகோதரர்களே, அன்பானவர்களே, கண்மணிகளே என்று பழைய சிப்பாய்கள் அழுது கொண்டு அந்த கோசாக்குகளையும் குதிரை வீரர்களையும் தழுவிக்கொண்டார்கள். குதிரை வீரர்களும் கோசாக்குகளும் அந்த கைதிகளைச் சுற்றி கூடி நின்றார்கள். ஒருவர் அவர்களுக்கு துணிகளை கொடுத்தார். மற்றவர் பூட்ஸ்களை கொடுத்தார். இன்னொருவர் ரொட்டிகளை கொடுத்தார். பீயரும் அவர்களுக்கிடையில் அமர்ந்திருந்த போது விம்மி விம்மி அழுத்தார். அவரால் ஒரு வார்த்தை கூட பேச முடியவில்லை. அவரிடம் நெருங்கிய சிப்பாயை அவர் தழுவிக்கொண்டு முத்தமிட்டு அழுதார். தோலாகாம் பாழடைந்த வீட்டின் வெளிவாசலில் நின்று கொண்டு ஆயுதமில்லாத பிரெஞ்சுக்காரர்கள் வெளியே போவதை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது நடந்த விஷயத்தினால் பரபரப்படைந்திருந்த அந்த பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுக்குள்ளாகவே உரத்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் தோலாகாவை கடந்து போனபோது அவர் தமது பூட்ஸ்களை கையில் வைத்திருந்த சவுக்கினால் தட்டிக்கொண்டு அவர்களை கனிவற்ற தோற்றத்தோடு கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் முனமாய் இருந்தார். அந்த பார்வையில் நல்லது எதுவும் காணப்படவில்லை. எதிர் வரிசையில் தோலாகாவின் கோசா அங்கே வெளியே போனவர்களை எண்ணிக்கொண்டும் ஒவ்வொரு 100 பேர் ஆனதும் ஒரு சாக்கு கட்டியினால் அந்த வெளிவாசல் கதவில் அடையாளம் இட்டுக் கொண்டும் இருந்தான். எத்தனை பேர் என்று தோலாகா அந்த கோசாக்கை கேட்டார். 2வது 100 என்று கோசா பதிலளித்தார். மேலே போங்கள், மேலே போங்கள் என்று தோலாகா சொல்லிக் கொண்டே இருந்தார். இந்த பேச்சை அவர் பிரெஞ்சுக்காரர்களிடம் இருந்து கற்றுக்கொண்டார். அந்த கைதிகளின் கண்களை அவருடைய கண்கள் பார்க்கும்போது ஒரு கொடூரமான பார்வையை வீசியது. தலையில் எதுவுமில்லாமல் வியாகுலமான முகத்தோடு தெனேசான் சில கோசாக்குகளுக்கு பின்னால் போய்க் கொண்டிருந்தார். அவர்கள் தோட்டத்தில் வெட்டப்பட்டிருந்த ஒரு குழிக்கு பெட்டியா ராஸ்தோவின் உடலை தூக்கிக் கொண்டு போனார்கள்.
14.16 கொண்டிருந்த வீரர்கள் குளிரினால் அக்டோபர் 28 தேதிக்கு பின்னால் உரை பனி விழுவதற்கு ஆரம்பித்ததற்கு பின்னால் பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடுகிற காரியத்தில் இன்னும் துக்ககரமான போக்கு ஏற்பட்டது. திரும்பி ஓடி விரைத்து போனார்கள். சிலர் கணப்பு நெருப்புகளில் வாடினார்கள். கம்பளி சட்டைகளை நன்றாய் அணிந்து அமர்ந்திருந்தவர்களின் வண்டிகள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தன. அவர்கள் ராஜாக்களிடமும் கோமகன்களிடமும் சக்கரவர்த்தியால் திருடப்பட்ட சாமான்களை கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். ஆனால் பிரெஞ்சுக்காரர்களின் ஓட்டமும் அதனுடைய நாசமும் முன் போலவே நடந்து கொண்டிருந்தன. மாஸ்கோவில் இருந்து வியால்மாவுக்கு 73,000 பேர்களை கொண்ட பிரெஞ்சு இராணுவம் புறப்பட்டது. காப்பாளர் இராணுவத்தில் உள்ள நபர்களை இந்த கணக்கில் சேர்க்கவில்லை. அவர்கள் அந்த போர் முழுவதிலும் கொள்ளையடிப்பதைத் தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. மாஸ்கோவில் இருந்து புறப்பட்ட 73,000 பேர்கள் 36,000 பேர்களாக குறைந்தார்கள். போர்க்களத்தில் 5,000-க்கு மேல் அவர்கள் சாகவில்லை. இம்மாதிரி கணக்கில் பின்னால் நடந்ததை யூகித்துக் கொள்ளலாம். மாஸ்கோவில் இருந்து வியால்மாவுக்கு போவதற்குள் எவ்வளவு பேர் அழிந்தோ தப்பியோடியோ போனார்களோ அதே மாதிரி வியால்மாவில் இருந்து ஸ்மாலென்ஸ்க்கும், ஸ்மாலென்ஸ்கில் இருந்து பெரியோதினாவுக்கும், பெரியோதினாவில் இருந்து வில்னாவுக்கும் கணக்கில் குறைந்து கொண்டே போனார்கள். குளிரோ ருஷியர்களின் துரத்தலோ வேறு காரணங்களோ இந்த கணக்கை பாதிக்கவில்லை. வியால்மாவில் இருந்து பிரெஞ்சு இராணுவம் 3 வரிசைகளாக போவதை நிறுத்தி ஒரே கூட்டமாக நெருங்கி போய்க் கொண்டிருந்தார்கள். அம்மாதிரி தான் கடைசி வரையிலும் சென்றார்கள். இராணுவத்தின் நிலைமையைப் பற்றி உண்மையிலிருந்து எவ்வளவு தூரம் மாறுபட்டு இராணுவ அதிகாரிகள் அறிக்கைகளை அனுப்புவார்கள் என்பது நமக்கு தெரியும். பெர்தியர் என்பவர் சக்கரவர்த்திக்கு ஒரு அறிக்கையை அனுப்பினார். அதில் பின்வருமாறு எழுதியிருந்தார்: கடந்த 2 அல்லது 3 நாட்களில் இராணுவம் பிரயாணம் செய்து வந்தபோது இராணுவத்தின் பற்பல பிரிவுகளையும் நான் கவனித்து அறிந்தவைகளை மாட்சிமை தங்கிய உமக்கு தெரிவிக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று நினைக்கிறேன். அந்த இராணுவம் அநேகமாக கலைந்து போய் இருந்தது. இராணுவத்தில் பங்கு பேர்கள் கூட தங்களுடைய பட்டாளங்களோடு சேர்ந்து போகவுமில்லை. மற்றவர்கள் தங்கள் இஷ்டப்படி வெவ்வேறு திசைகளை நோக்கி போனார்கள். உணவுப் பொருள்களை கண்டுபிடிப்பதற்காகவும் கட்டுப்பாடுகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காகவும் அவர்கள் அம்மாதிரி போனார்கள். அவர்கள் பொதுவாக ஸ்மாலென்ஸ்கில் தாங்கள் சிரமபரிகாரம் பண்ணலாம் என்று நினைத்தார்கள். கடந்த சில தினங்களில் நமது வீரர்களில் பலர் தங்களுடைய துப்பாக்கி களையும் தோட்டாக்களையும் வீசி எறிந்துவிட்டார்கள். இம்மாதிரி நிலைமையில் உம்முடைய முடிவான திட்டங்கள் எதுவாய் இருந்த போதிலும் மாட்சிமை தங்கியவரின் இராணுவத்தின் நன்மையை பொறுத்தவரையில் இராணுவமானது ஸ்மாலென்ஸ்கில் ஒழுங்குபட வேண்டியது அவசியமாய் இருந்தது. அப்படி ஒழுங்குபட வேண்டுமானால் அவசியமாய் இல்லாத குதிரைகளையும் சாமான்களையும் வீரங்கிக்கு வேண்டிய அவசியமில்லாத பொருள்களையும் நாம் அதிகமாக வைத்திருக்க கூடாது. சிப்பாய்கள் எல்லாரும் பசியாலும் களைப்பாலும் துன்பப்பட்டு போனார்கள். அவர்களுக்கு சரியான சப்ளைகளும் சில தினங்களுக்கு ஓய்வும் அவசியம். பல சிப்பாய்கள் வருகிற வழியிலோ அல்லது தங்கும் முகாம்களிலோ மாண்டு போனார்கள். இம்மாதிரி நிலைமை வரவர மோசமாக இருந்து வருகிறது. உடனே தகுந்த பரிகாரத்தை துருப்புகளுக்கு செய்தால் ஒழிய அடுத்தாற்போல் ஏதாவது போர் வருமானால் அந்த சிப்பாய்களை நமது ஆதிக்கத்திற்குள் வைத்திருக்க முடியாது. நவம்பர் 9ஆம் தேதி ஸ்மாலென்ஸ்கில் இருந்து 30 மைல் தூரத்தில் தள்ளாடிக்கொண்டு ஸ்மாலென்ஸ் நகருக்குள்ளாக துருப்புகள் வந்து சேர்ந்தார்கள். அந்த இடம்தான் மோட்சபூமி என்று அவர்கள் நினைத்தார்கள். அங்கே வந்ததும் உணவிற்காக அலைந்தார்கள். ஒருவரையொருவர் கொன்றார்கள். இராணுவத்தின் சொந்த பொருள்களையே கொள்ளையடித்தார்கள். எல்லாவற்றையும் கொள்ளையடித்து முடிந்ததும் அவர்கள் மேலும் ஓடினார்கள். எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்பதை அறியாமலேயே அவர்கள் போனார்கள். அவர்களை நடத்தி வந்த மேதையான அந்த நெப்போலியனுக்கும் அது தெரியாது. ஏனெனில் எந்தவிதமான உத்தரவுகளும் பிறப்பிக்கவில்லை. ஆனால் நெப்போலியனும் அவரைச் சுற்றி இருந்தவர்களும் பழைய பழக்கங்களை இன்னும் விடவில்லை. தினந்தோறும் உத்தரவுகளை பிறப்பித்துக் கொண்டும் கடிதங்களையும் அறிக்கைகளையும் அன்றன்றுள்ள இராணுவ பிரகடனங்களையும் வெளியிட்டுக் கொண்டுமிருந்தார்கள். ஒருவரையொருவர் மாட்சிமை தங்கியவரே என்றும், எனது பிரியமுள்ள மைத்துனரே என்றும், எனது இளவரசரே என்றும் இம்மாதிரியாக அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் எழுதிய இந்த உத்தரவுகளும் இந்த அறிக்கைகளும் காகிதத்தோடு நின்றன. அதில் எழுதப்பட்டவைகள் எதுவும் அமலுக்கு வரவில்லை. ஏனெனில் அவற்றை அமல் செய்ய முடியாது. ஒருவரையொருவர் அவர்கள் மாட்சிமை தங்கியவர் என்றும் மேன்மை தங்கியவர் என்றும் மைத்துனர்கள் என்றும் அழைப்பதற்கு உரிமை பெற்றிருந்தாலும் அவர்கள் எல்லாரும் ஒன்றை உணர்ந்தார்கள். ஏராளமாக தாங்கள் தீங்கு செய்தவர்கள் என்றும்
அந்த தீங்குகளுக்கு பதிலாக இப்போது தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டுமென்றும் அவர்கள் உணர்ந்தார்கள். அவர்கள் இராணுவத்தை பற்றியே தாங்கள் கவலை கொண்டிருப்பதாக பாசாங்கு செய்தாலும் ஒவ்வொருவரும் தன்னை பற்றியும் எந்த விதமாக அந்த இடத்திலிருந்து வேகமாக ஓடி தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை பற்றியுமே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 14.17 மாஸ்கோவில் இருந்து நீமன் வருகிற வரையில் ரஷ்ய பிரெஞ்சு துருப்புகளின் நடமாட்டமானது ரஷ்யாவில் உள்ள கண்கட்டி விளையாட்டைப் போல இருந்தது. அந்த விளையாட்டில் கலந்து கொள்கிறவர்களில் 2 பேர்களை கண்ணை கட்டிவிடுவார்கள். ஒருவன் கையில் மணியை வைத்துக் கொண்டு பயமில்லாமல் அடித்துக் கொண்டிருப்பான். தான் எங்கே இருக்கிறான் என்பதை தன்னை பிடிப்பவனுக்கு காட்டுவதற்காக அம்மாதிரி செய்வான். ஆனால் அவன் எங்காவது எக்கசக்கமாக அகப்பட்டுக் கொண்டால் சப்தமில்லாமல் ஓடுவான். அவன் எங்கோ தப்பி ஓடுவது போல நினைத்துக் கொண்டு பிடிக்க வருகிறவனிடம் நேராக போய் அவனிடம் அகப்பட்டுக் கொள்வதும் உண்டு. ஆரம்பத்தில் அந்த துருப்புகள் காலுகா ரஸ்தாவில் வந்து கொண்டிருந்த போது நெப்போலியனுடைய துருப்புகள் தாங்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை தெரியும்படி செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஸ்மாலென்ஸ் ரஸ்தாவை அடைந்ததும் நேராக எதிரியிடம் முட்டிக்கொண்டார்கள். தாங்கள் தப்பியோடுவதாக நினைத்துக் கொண்டே ரஷ்யர்களிடம் முட்டினார்கள். பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடுவது வெகு வேகமாய் இருந்தபடியால் ரஷ்யர்கள் அவர்களை துரத்திக் கொண்டு போவதும் வெகு வேகமாய் இருந்தது. அதனால் குதிரைகள் களைப்படைந்தன. குதிரைகள் மீது ஒற்றர்களை அனுப்பி பிரெஞ்சுக்காரர்களின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதும் கஷ்டமாய் இருந்தது. தவிரவும் அடிக்கடி ஒவ்வொரு இராணுவமும் தங்களுடைய இடத்தை வேகமாக மாற்றிக்கொண்டு இருந்தபடியால் ஒற்றர்கள் சேர்க்கின்ற விவரங்களையும் சீக்கிரமாக வந்து சொல்வதற்கு இல்லாமல் இருந்தது. எதிரிகள் முதல் நாளன்று ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருப்பதாக செய்தி வந்தால் அந்த செய்தி மறுநாளன்று அனுப்பப்பட்டு 3வது நாளன்று தான் கிடைக்கும். அதற்குள்ளாக அந்த துருப்புகள் 2 நாட்கள் பயணம் மேலே போய்விடுவார்கள். அதனால் அவர்களுடைய நிலைமை மாறிவிடும். பிரெஞ்சு இராணுவம் ஓடிக்கொண்டும் ரஷ்ய இராணுவம் அதை துரத்திக் கொண்டும் இருந்தன. ஸ்மாலென்ஸ்க்கு அப்பால் பிரெஞ்சுக்காரர்களுக்கு வெவ்வேறு விதமான ரஸ்தாக்கள் இருந்தன. அவர்கள் அங்கே தங்கியிருந்த 4 நாட்களில் எதிரிகள் எங்கே இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டிருப்பார்கள் என்றுதான் ஒருவர் நினைக்க முடியும். ஆகவே தங்களுக்கு சாதகமான திட்டத்தை வகுத்து புதிதான முறைகளை அவர்கள் மேற்கொள்ளுவார்கள் என்றே ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் 4 நாட்கள் அங்கே தங்கிய பின்பும் எந்தவிதமான திட்டங்களும் இல்லாமல் மீண்டும் அந்த கூட்டம் பழைய பாதை வழியாகவே ஓட ஆரம்பித்தது. வலது பக்கமாகவோ இடது பக்கமாகவோ அவர்கள் திரும்பவில்லை. நேராக முன்னால் இருந்த ரஸ்தாவில் மிகவும் மோசமான ரஸ்தாவில் கிராஸ்னோ ஆர்ஷா வழியாக போனார்கள். எதிரி முன்னால் இல்லாமல் பின்னால் தான் இருக்கிறான் என்று எதிர்பார்த்து பிரெஞ்சுக்காரர்கள் 24 மணி தூரத்தில் பரவலாக ஓடினார்கள். அவர்களுக்கெல்லாம் முன்பாக சக்கரவர்த்தியும் அவருக்கு பின்னால் மன்னர்களும் அவர்களுக்கு பின்னால் கோமகன்களும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். நெப்போலியன் வலது பக்கமாக நீப்பருக்கு மேலாக உள்ள ரஸ்தாவில் போவார் என்று ரஷ்ய இராணுவம் எதிர்பார்த்தது. ஏனெனில் அதன் வழியாக போவதுதான் பொருத்தமாய் இருக்கும் என்று நினைத்தது. ஆகவே ரஷ்ய இராணுவம் வலது பக்கமாக திரும்பி கிராஸ்னோவுக்கு பக்கத்தில் பிரதான ரஸ்தாவில் வந்து சேர்ந்தது. இங்கே அந்த கண்கட்டி விளையாட்டு மாதிரி பிரெஞ்சுக்காரர்கள் நம்முடைய முன்னோடி துருப்புகளை சந்திக்க நேரிட்டது. அவர்களுடைய விரோதியை எதிர்பாராத விதமாக சந்தித்ததும் பிரெஞ்சுக்காரர்கள் குழப்பம் அடைந்து வீதியுற்றார்கள். வீதியுற்று அங்கே சிறிது தங்கி நின்று மீண்டும் தங்கள் ஓட்டத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி ஓடிய போது பின்னால் உள்ள தங்களுடைய தோழர்களை கைவிட்டு ஓடினார்கள். அதன் பின்னால் 3 நாட்களில் பிரெஞ்சு இராணுவத்தைச் சேர்ந்த பல பிரிவுகள், முதலாவதாக முராட்டினுடைய பிரிவும், பின்னால் தாவூட்டினுடைய பிரிவும், அதன் பின்னால் நேயினுடைய பிரிவும் எதிர்பாராத விதமாக ரஷ்ய இராணுவத்தை சந்திக்க நேரிட்டன. அந்த பிரிவுகள் எல்லாம் ஒன்றையொன்று கைவிட்டு தங்களுடைய ஏராளமான சாமான் மூட்டைகளை எல்லாம் கைவிட்டு தங்களுடைய வீரங்கி படைகளையும் தங்களுடைய படைகளில் உள்ள பாதி வீரர்களையும் கைவிட்டு ஓடினார்கள். அவர்கள் இரவில் ரஷ்யர்களை கடந்து அரைவட்டமாக வலது பக்கம் திரும்பி போனார்கள். கடைசியாக வந்த நேஸ்மாலென்ஸ்கில் உள்ள சுவர்களை தகர்ப்பதில் முனைந்திருந்தார். அந்த சுவர்கள் யாருக்கும் இடையூறாக இல்லை. ஏனென்றால் பிரெஞ்சுக்காரர்கள் துரதிருஷ்டமான நிலைமையில் இருந்துங்கூட, அல்லது அந்த துரதிருஷ்டமான நிலைமைக்காகவோ தாங்கள் கீழே விழுந்த தரையை தண்டிக்க விரும்பினார்கள். நேயிடம் 10,000 வீரர்கள் இருந்தார்கள். ஆர்ஷா என்ற இடத்தில் நெப்போலியனை அவர் வந்தடைந்த போது அவரிடம் 1000 வீரர்கள்தான் இருந்தார்கள். மீதம் உள்ளவர்களையும் அவருடைய பீரங்கிகளையும் கைவிட்டுவிட்டு நீப்பர் நதியை ஒரு காட்டு பிரதேசத்தில் திருட்டுத்தனமாக இரவில் கடந்து வந்தார். ஆர்ஷாவில் இருந்து வில்னாவுக்கு மேலும் அந்த ரஸ்தாவில் ஓடினார்கள்.
இன்னமும் அந்த கண்காட்சி விளையாட்டுகளைப் போலவே எதிரியிடமிருந்து தப்பி ஓடிக்கொண்டிருந்தார்கள். பெரியோசினா என்ற இடத்தில் மீண்டும் அவர்கள் நிலைகுலைந்து போனார்கள். அங்கே பலர் நதியில் மூழ்கினார்கள். பலர் சரண்டைந்தார்கள். ஆனால் ஆற்றை கடந்தவர்கள் மீண்டும் மேலே ஓடிக்கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய மகாபெரிய தலைவரானவர் ஒரு ரோமக்கோட்டை அணிந்து ஒரு பனி வண்டியில் அமர்ந்து தனியாக பாய்ச்சலில் போய்க் கொண்டிருந்தார். அவர் தம்முடைய தோழர்களை கைவிட்டு விட்டார். அம்மாதிரியாக ஓடுவதற்கு மீதமுள்ளவர்களை சரண்டையும்படியோ கைவிட்டு விட்டு அதே மாதிரி ஓடினார்கள். 14.18 பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓடிக்கொண்டிருந்த இந்த விஷயத்தில் தங்களை எவ்வளவு தூரம் அழித்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் அழித்துக் கொண்டார்கள். காலுகா ரஸ்தாவில் அவர்கள் திரும்பிய காலத்திலிருந்து அவர்களுடைய தலைவர் இராணுவத்தை விட்டு ஓடிய காலம் வரையில் அந்த கூட்டத்தின் நடமாட்டங்களுக்கு அர்த்தம் எதுவுமே கிடையாது. தனி ஒரு மனிதனுடைய விருப்பத்திற்கு உட்பட்டே பெருங்கூட்டங்களின் செய்கைகள் இருக்கின்றனவென்று சரித்திரக்காரர்கள் சொல்லி வந்தார்கள். பின்வாங்கி ஓடிப்போகும் பிரெஞ்சுக்காரர்களின் செய்கையானது அந்த கொள்கைக்கு பொருத்த மானதாய் இல்லை. இம்மாதிரியாக இந்த பிரெஞ்சு படை எடுப்பில் நடந்த பின்வாங்கி ஓடும் படலத்தை பற்றி ஒருவர் நினைக்கக்கூடும். ஆனால் இல்லை. பிரெஞ்சு படை எடுப்பை பற்றி மலைமலையாக சரித்திரக்காரர்கள் புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். நெப்போலியனுடைய ஏற்பாடுகளைப் பற்றியும் இராணுவ நடவடிக்கைகளைப் பற்றியும் அவருடைய இராணுவத்தை நடத்தி வந்த மேதையான அவருடைய திட்டங்களைப் பற்றியும் அவருடைய மார்ஷல்கள் காட்டிய மேதையைப் பற்றியும் இந்த புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள். மாலாயாராஸ்லாவிட்ஸ் என்ற இடத்திலிருந்து நெப்போலியன் பின்வாங்கி ஓடியபோது போதுமான உணவுப் பொருள்கள் கிடைக்கக்கூடிய வில்லா வழியாக போவதற்கு ஒரு பாதையிருந்த போதிலும் அதே ரஸ்தாவில்தான் குட்டதோம் பின்னால் அவரை துரத்திக் கொண்டு போனார். அவர் இன்னொரு பாதை வழியாக, அதாவது ஒரு மோசமான பாதை வழியாக போனதானது ரொம்ப ஆபத்தானதாய் இருந்தது. ஆனால் இதை புத்திசாலித்தனமான வேலை என்று சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஸ்மாலென்ஸ்கில் இருந்து ஆர்ஷாவுக்கு அவர் போனதைப் பற்றியும் சரித்திரக்காரர்கள் பிரமாதமாக சொல்லுகிறார்கள். அதன் பின்னால் கிராஸ்னோ என்ற இடத்தில் அவர் காட்டிய வீரத்தை அவர்கள் வருணிக்கிறார்கள். அங்கே அவர் போர் செய்வதற்கு தயாராய் இருந்ததாகவும் அந்த போரை தாமே நேராக நடத்த தயாராக இருந்ததாகவும் கையில் ஒரு கம்பை வைத்துக் கொண்டு அவர் அங்கே நடமாடிக்கொண்டு பின்வருமாறு சொன்னதாகவும் கூறுகிறார்கள். நான் சக்கரவர்த்தியாக வெகுகாலம் இருந்திருக்கிறேன். இப்போது ஜெனரலாக நடந்து கொள்ள காலம் வந்துவிட்டது என்று சொன்னாராம். என்றாலும் அவர் உடனே அங்கிருந்து ஓடிவிட்டார். பின்னால் தங்கிய சிதறிய இராணுவத்தை கூட அவர்களுடைய நிலைமையை விதிக்கு விட்டுவிட்டு அவர் ஓடிவிட்டார். அதன் பின்னால் அவருடைய மார்ஷல்களுடைய உள்ளங்களின் பெருமையை பற்றி, முக்கியமாக நேயை பற்றி சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய உள்ளத்தின் பெருமை பின்வருமாறு இருந்ததாம். அதாவது, இரவில் காட்டைச் சுற்றி கொண்டு நீப்பரை கடந்து தம்முடைய விருதுகளையும் பீரங்கிப் படைகளையும் தமது படையில் உள்ள 190 பேரையும் விட்டுவிட்டு ஆர்ஷாவுக்கு ஓடினாராம். கடைசியாக அந்த பெரிய சக்கரவர்த்தி தம்முடைய வீரமான இராணுவத்தை விட்டு முடிவாக ஓடியதைப் பற்றி சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள். அந்தச் செய்கை பிரமாதமானது என்றும் அவருடைய மேதையை அது காட்டுகிறது என்றும் சொல்லுகிறார்கள். அந்த முடிவான ஓட்டத்தைப் பற்றி சாதாரண மொழியில் சொல்ல வேண்டுமானால் அதுதான் இழிவிலும் இழிவானது என்றும் ஒரு குழந்தை கூட அதைக் கண்டு வெட்கம் அடையும் என்றும் தான் சொல்ல வேண்டும். என்றாலும் அந்தச் செய்கையானது சரித்திரக்காரர்கள் மொழியில் புகழப்படுகிறது. சரித்திர காரணங்களை தங்களுக்கு சாதகமாக இனிமேல் நீட்ட முடியாது என்ற நிலைமை ஏற்படும் போதும் நியாயமானது என்றும் சரியானது என்றும் மனித வர்க்கம் அழைக்கும் செய்கைகளுக்கு நேர்விரோதமான காரியங்கள் நடக்கும் போதும் அந்த இடத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கு ஒரு தந்திரத்தை சரித்திரக்காரர்கள் கையாளுகிறார்கள். அதாவது, அம்மாதிரி இடங்களில் பெருமை என்ற வார்த்தையை அவர்கள் உபயோகிக்கிறார்கள். அந்த பெருமை என்ற வார்த்தை நியாயம், அநியாயம் என்பவைகளை ஒதுக்கிவிடுவதாக காணப்படுகிறது. ஏனெனில் பெரிய மனிதர்களுக்கு எதுவுமே தவறில்லை என்று தோன்றுகிறது. எம்மாதிரியான அட்டூழியத்திற்காகவும் அந்த பெரிய மனிதரை பழிக்கக்கூடாது என்று தோன்றுகிறது. அது பிரமாதம் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்லும்போது அதை நல்லதென்றோ கெட்டதென்றோ கூற முடியாது. பிரமாதம் என்று தான் சொல்லலாம். பிரமாதம் அல்ல என்று சொல்ல முடியாது. பிரமாதம் என்பது நல்லது, பிரமாதம் அல்ல என்பது கெட்டது. அந்த சரித்திர ஆசிரியர்களுடைய சிந்தனையில் பிரமாதம் என்பது ஏதோ சில விசேஷ பிராணிகளான வீரர்களின் குண விசேஷமாக காணப்படுகிறது. தாம் அழைத்து வந்த தம்முடைய சகாக்களை அழியும்படி விட்டுவிட்டு வெதுவெதுப்பான ரோமக்கோட்டை அணிந்து நெப்போலியன் தமது வீட்டிற்கு தப்பி ஓடும்போது அந்த நிலைமையை பிரமாதம் என்று அவர் நினைத்தார். அவருடைய ஆத்மா அமைதியடைந்தது.
கம்பீரமான போக்கில் இருந்து தம்மிடம் கம்பீரம் இருப்பதாக அவர் நினைத்தார். பரிகாசமான போக்கை அடைவதற்கு ஒரே ஒரு படிதான் உண்டு என்று அவர் சொன்னார். 50 வருஷங்களாக உலகம் முழுவதும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. கம்பீரம் பிரமாதம். நெப்போலியன் பிரமாதம். கம்பீரமான போக்கில் இருந்து பரிகாசமான போக்கை அடைவதற்கு ஒரே ஒரு படிதான் உண்டு. நியாயம் அநியாயம் என்ற முறையோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாத ஒரு பெருமையை ஒப்புக்கொள்ளுவதானது ஒருவர் தம்முடைய ஒன்றுமில்லாத சூனியத்தையும் அளவிட முடியாத அற்பத்தனத்தையும் ஒப்புக்கொள்ளுவதாகவே இருக்கும் என்பது ஒருவருக்கும் தோன்றவில்லை. கிறிஸ்து நமக்கு கொடுத்துள்ள நல்லது கெட்டது என்ற அளவு கோலின்படி பார்ப்போமானால் மனித வர்க்கத்தின் செய்கைகள் எதையும் அதற்கு புறம்பானது என்று ஒப்புக்கொள்ள முடியாது. நேர்மையும் நன்மையும் உண்மையும் இல்லாத இடத்தில் பெருமை என்பது இருக்க முடியாது. 14.19 1812 வருஷத்திய போரினுடைய கடைசி பாகத்தை படிக்கிற எந்த ருஷியன்தான் வருத்தமும் அதிருப்தியும் குழப்பமும் அடையாமல் இருக்க முடியும். அந்த பிரெஞ்சுக்காரர்கள் எல்லாரையும் ஏன் பிடிக்கவில்லை அல்லது ஏன் அழிக்கவில்லை என்று யார்தான் கேட்கவில்லை. நம்முடைய 3 இராணுவங்களும் எதிரிகளை அதிக எண்ணிக்கையோடு வளைந்து கொண்டிருந்த போதும் நிலை குலைந்து பிரெஞ்சுக்காரர்கள் பசியினாலும் குளிரினாலும் வாடி கூட்டமாக சரண்டைந்து கொண்டிருந்த போதும் பிரெஞ்சுக்காரர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது தான் ருஷியர்களின் கொள்கைகளாய் இருந்த போதும் அவர்கள் படைகளை துண்டித்து ஏன் எல்லாரையும் பிடிக்கவில்லை என்று யார்தான் கேட்கவில்லை. பிரெஞ்சு இராணுவத்தை விட ருஷிய இராணுவம் பலவீனமாய் இருந்தபோது பாராடினோவில் போர் தொடுத்தது. அந்த இராணுவம் இப்போது பிரெஞ்சுக்காரர்களை 3 பக்கங்களிலும் வளைத்துக் கொண்டபோது அந்த இராணுவத்தை கைப்பற்ற வேண்டும் என்பதுதான் ருஷிய இராணுவத்தின் நோக்கமாக இருந்தபோது ஏன் அந்த இராணுவத்தை கைப்பற்றவில்லை? நாம் அவர்களை வளைத்துக் கொண்டபோது அந்த பிரெஞ்சுக்காரர்கள் நம்மை விட ஏராளமாக எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தார்கள் என்றும் நாம் அவர்களை தோற்கடிக்க முடியவில்லை என்றும் சொல்ல முடியுமா? அம்மாதிரி எப்படி நடக்க முடியும்? இந்த கேள்விக்கு சரித்திரமானது அல்லது அந்த பெயரால் அழைக்கப்படுவதானது பதில் சொல்லுகிறது. அதாவது குட்டஜோம் தார்மாசான் சிச்சாகோம் ஆகியவர்களோ அல்லது இந்த மனிதரோ அல்லது அந்த மனிதரோ இன்னின்ன நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளவில்லை என்று சரித்திரம் பதில் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் ஏன் அந்த நடவடிக்கைகள் செய்து முடிக்கவில்லை? முன்னேற்பாட்டின்படி உள்ள நோக்கத்தை அடைவதற்கான வேலைகளை அவர்கள் செய்யவில்லை என்று குற்றம் சொல்லப்படுமானால் அவர்களை ஏன் விசாரித்து தண்டிக்கவில்லை? குட்டஜோவும் சிச்சாகோவும் இன்னும் மற்றவர்களும் அம்மாதிரி செய்யாமல் விட்டு போன காரியங்களுக்கு பொறுப்பானவர்கள் என்று நாம் ஒப்புக்கொண்டால் கூட மற்றொரு விஷயம் நமது புத்திக்கு எட்டாததாய் இருக்கிறது. அதாவது கிராஸ்னோவிலும் பெரியோதினாவிலும் நமது துருப்புகள் எண்ணிக்கையில் அதிகமாய் இருந்தன. அப்படியானால் பிரெஞ்சு இராணுவத்தையும் அதனுடைய மார்ஷல்களையும் மன்னர்களையும் சக்கரவர்த்தியையும் பிடிக்க வேண்டும் என்பது தான் நமது இராணுவத்தின் நோக்கமானால் அதை ஏன் அவர்கள் செய்யவில்லை? இந்த விசித்திரமான காரியத்தை பற்றி ருஷிய சரித்திரக்காரர்கள் ஒரு காரணம் சொல்லுகிறார்கள். அதாவது ஒரு வலு தாக்குதலை குட்டஜோம் நிறுத்தினார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த காரணங்களுக்கு ஆதாரம் இல்லை. ஏனெனில் வியான்மாவிலும் தாரோடினாவிலும் வலுத்தாக்குதல் செய்த துருப்புகளை அவரால் நிறுத்தி வைக்க முடியவில்லை என்பதை நாம் அறிவோம். பாராடினோவில் எதிரி பூரண வேகத்தோடு இருந்தும் ருஷிய இராணுவம் பலத்தில் குறைவாக இருந்தும் எதிரியின் தாக்குதலை எதிர்த்து நின்றது. கிராஸ்னோவிலும் பெரியோதினாவிலும் ருஷிய இராணுவம் பலம் உள்ளதாய் இருந்தும் கலைந்து ஓடிக்கொண்டிருந்த பிரெஞ்சு துருப்புகளால் எப்படி தோற்கடிக்கப்பட்டது? எதிரி படைகளை துண்டித்து நெப்போலியனையும் அவருடைய மார்ஷல்களையும் கைது செய்ய வேண்டும் என்பது ருஷிய துருப்புகளின் நோக்கமாய் இருந்தால் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அந்த நோக்கமானது நடக்க முடியாததாய் போய்விட்டது. அதை அடைவதற்கு கையாண்ட முறைகள் வெட்கப்படக்கூடிய விதமாய் முறிந்து போயினடோ. இந்த போரில் உள்ள கடைசி பாகத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் பல வெற்றிகள் அடைந்ததாக சொல்லுவது முற்றிலும் சரியாகும். நமக்கு வெற்றி கிடைத்ததாக ருஷிய சரித்திரக்காரர்கள் சொல்லுவது முற்றிலும் தவறாகும். ருஷிய இராணுவ சரித்திர ஆசிரியர்களுக்கு நியாயவாதத்தில் கொஞ்சமாவது மதிப்பு இருக்குமானால் இந்த முடிவை அவர்கள் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும். வீரத்தை பற்றியும் அபிமானத்தை பற்றியும் என்னதான் அவர்கள் சொல்லிக் கொண்டாலும் இந்த விஷயத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அதாவது மாஸ்கோவில் இருந்து பிரெஞ்சுக்காரர்கள் பின்வாங்கி போனபோது தொடர்ந்தாற்போல நெப்போலியனுக்கு பல வெற்றிகள் கிடைத்தன என்பதையும் தொடர்ந்தாற்போல குட்டஜோவுக்கு பல தோல்விகள் கிடைத்தன என்பதையும் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். தேசிய பெருமையை ஒரு பக்கத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு பார்ப்போமானால் அந்த முடிவை ஒப்புக்கொள்ளுவதில் ஒரு இடையூறு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர்வார்கள். அதாவது
தொடர்ந்தாற்போல பிரெஞ்சுக்காரர்களுக்கு கிடைத்த பல வெற்றிகள் அவர்களின் நாசத்தையே கொண்டு வந்துவிட்டன. ஆனால் தொடர்ந்தாற்போல ருஷ்யர்களுக்கு கிடைத்த வெற்றிகள் எதிரிகளை பூரணமாக அழித்து நாட்டுக்கு விடுதலையையும் கொண்டு வந்து கொடுத்தன. இந்த மாறுபாடான தோற்றத்திற்கு காரணம் ஒரு விஷயத்தில் அடங்கி இருக்கிறது. அதாவது 1812ஆம் வருஷத்தில் போரில் கடைசி கட்டத்தை பற்றி நோக்கத்தை சரித்திர ஆசிரியர்கள் மன்னர்களுடையவும் ஜெனரல்களுடையவும் கடிதங்களை படித்தும் நாட்க குறிப்புகளையும் அறிக்கைகளையும் திட்டங்களையும் படித்தும் சிருஷ்டி செய்தார்கள். ஆனால் உண்மையில் எதிரி படைகளை துண்டித்து நெப்போலியனை அவருடைய மார்ஷல்களுடனும் துருப்புகளுடனும் கைப்பற்ற வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததே இல்லை. அம்மாதிரி ஒரு நோக்கம் எப்பொழுதும் இருந்ததில்லை, இருக்கவும் முடியாது. ஏனெனில் அந்த நோக்கம் புத்தியற்றதாய் இருக்கும். அதை நிறைவேற்றுவதும் முற்றிலும் அசாத்தியமானதாய் இருக்கும். நெப்போலியனுடைய சீர்குலைந்த இராணுவமானது தங்களால் முடிந்த வரையில் வேகமாக ருஷ்யாவிலிருந்து ஓடிக்கொண்டிருந்தது. ருஷ்யர்கள் எதை விரும்பினார்களோ அதைத்தான் அது செய்து கொண்டிருந்தது. ஆகவே அவர்களை பிடித்துக் கொள்ளுவது என்ற நோக்கம் புத்தியற்றதாய் இருக்கும். தங்களால் முடிந்த வரையில் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கும் பிரெஞ்சுக்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதானது எந்த விதத்தில் உபயோகமானதாய் இருக்கும். இரண்டாவதாக, ஓடுவதிலேயே தங்களுடைய முழு வேகத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கும் மனிதர்களை ஓடவிடாமல் இடைமறிப்பது என்பது புத்தியற்றதாய் இருக்கும். மூன்றாவதாக, ஓடிக்கொண்டிருக்கும் பிரெஞ்சு இராணுவத்தை அழிப்பதற்காக நமது இராணுவத்தை பலியிடுவது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அந்த பிரெஞ்சு இராணுவம் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் தன்னைத்தானே வெகு வேகமாக அழித்துக் கொண்டிருந்தது. அதனுடைய பாதை இடைமறிக்கப்படாவிட்டாலும் டிசம்பர் மாதத்தில் ருஷ்ய எல்லையை கடந்து எத்தனை பேர்கள் போனார்களோ அதற்கு அதிகமாக போய் இருக்க முடியாது. அதாவது ஆரம்பத்தில் வந்த படைகளில் 100 வீதம்தான் ருஷ்ய எல்லையை கடந்து திரும்பி போனார்கள். நான்காவதாக, சக்கரவர்த்தியையும் மன்னர்களையும் கோமகன்களையும் கைது செய்வது என்று நினைப்பது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அவர்களை கைது செய்து வைப்பது என்பது ருஷ்யர்களுக்கு பெரிய தர்மசங்கடமாய் இருக்கும். அம்மாதிரிதான் அக்காலத்தில் இருந்த சிறந்த ராஜதந்திரிகளான ஜோசப் தி மேஸ்திரியும் மற்றவர்களும் நினைத்தார்கள். கிராஸ்னோ வந்து சேரும் முன்பாக நமது படைகள் பாதியாக குறைந்து விட்டன. இம்மாதிரி நிலைமையில் பிரெஞ்சு இராணுவப் படைகளை பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது புத்தியற்றதாய் இருக்கும். ஏனெனில் அந்த படை பிரிவுகளை பாதுகாத்துக் கொண்டு போவதற்கே ஒரு முழு பட்டாளம் வேண்டியிருக்கும். ஏற்கனவே பிடித்த கைதிகள் பசியினால் மாண்டு கொண்டு வரும்போதும் நமது வீரர்களுக்கு போதுமான உணவு கிடைக்காமல் இருக்கும் போதும் அம்மாதிரி எதிரிகளை பிடிப்பதானது புத்தியற்றதாய் இருக்கும். ஒருவன் தோட்டத்தில் ஒரு பசு வந்து மேய்ந்து விட்டது. அதை தோட்டத்தில் இருந்து வெளியே விரட்டும் போது வாசலை பார்க்க ஓடிக்கொண்டிருந்தது. ஓடிக்கொண்டிருந்த அந்த பசுவை மண்டையில் அடிக்க வேண்டும் என்று நினைத்து தோட்டக்காரன் வாசலுக்கு ஓட விரும்புகிறான் என்று வைத்துக் கொள்ளுவோம். அதே மாதிரிதான் பிரெஞ்சு படைகளை தூண்டித்து நெப்போலியனை பிடிக்க வேண்டும் என்று போடப்பட்ட புத்திசாலித்தனமான திட்டங்களும் இருந்தன. தோட்டக்காரன் செய்ய விரும்பியதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமானால் அவன் கோபமாய் இருந்தான் என்றுதான் சொல்லலாம். ஆனால் அந்த காரணத்தை கூட இந்த திட்டத்தை தயாரித்தவர்களுக்கு சொல்ல முடியாது. ஏனெனில் இந்த திட்டத்தை தயாரித்தவர்கள் சொந்தமாக அடைந்த நஷ்டம் எதுவுமில்லை. எதிரி துருப்புகளையும் நெப்போலியனையும் துண்டித்து விடுவது என்பது புத்தியற்ற காரியமாய் இருந்ததோடு அசாத்தியமானதாகவும் இருந்தது. யுத்த களத்தில் 3 மைல் நீளமுள்ள துருப்புகளின் நடமாட்டங்களை முன்னால் செய்த திட்டங்களுக்கு ஒத்ததாக ஏற்படுத்த முடியாது என்பதை அனுபவத்தில் இருந்து அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே சிச்சாகோவும் குட்டஜோவும் விட்கென்ஸ்டைனும் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் திட்டப்படி ஒன்று கூட முடியும் என்பது அசாத்தியமான காரியமாகும். பீட்டர்ஸ்பர்க்கில் இருந்து சில திட்டங்களை குட்டஜோம் பெற்றபோது வெகு தூரத்திலிருந்து போடப்படும் திட்டங்கள் விரும்பிய பலன்களை கொடுக்க முடியாது என்று நினைத்தார். ஆகவே இம்மாதிரி காரணங்களினால் எதிரி துருப்புகளை தூண்டிப்பது என்பது அசாத்தியமான காரியமாகும். நெப்போலியனுடைய துருப்புகள் பின்வாங்கிக் கொண்டிருந்த பிரம்மாண்டமான வேகத்தை தடுத்து நிறுத்த வேண்டுமானால் ருஷ்யர்களிடம் அச்சமயம் இருந்த இராணுவத்தை விட ஏராளமாக அதிகமான துருப்புகள் அவசியமாய் இருந்திருக்கும். ஆகவே துண்டிப்பது என்பது அசாத்தியமான காரியம் என்பதற்கு இது இரண்டாவது காரணம். மூன்றாவதாக, துண்டிப்பது என்ற இராணுவ பதத்திற்கு அர்த்தமே கிடையாது. ஆகையால் அப்படிச் செய்வது அசாத்தியமானது. ஒரு ரொட்டியை துண்டிக்கலாமே ஒழிய ஒரு இராணுவத்தை துண்டிக்க முடியாது. ஒரு இராணுவத்தை துண்டிப்பது என்பது, அதாவது அதனுடைய வழியை மறைத்து அடைத்து மறைப்பது என்பது முற்றிலும் அசாத்தியமான காரியம். ஏனெனில் கைதியாகாமல் தப்பித்துக் கொள்வதற்கு எப்பொழுதும் ஏராளமான வழிகள் இருக்கின்றன. அதைத் தவிர
இரவு நேரங்கள் இருக்கின்றன. இரவுகளில் எதையுமே பார்க்க முடியாது. கிராஸ்னோவிலும் பெரியோதினாவிலும் நடந்த காரியங்களில் இருந்து இராணுவ நிபுணர்கள் இதை அறிந்து கொண்டிருக்கலாம். கைதிகள் பிடிபடுவதற்கு சம்மதித்தால்தான் கைதிகளை பிடிக்க முடியும். ஜெர்மனியர்கள் செய்ததைப் போல இராணுவ தந்திர விதிகளின்படி துருப்புகள் சரண் அடைந்தால்தான் அவர்களை கைதிகளாக பிடிக்க முடியும். ஆனால் இம்மாதிரி சரண்டைவது தங்களுக்கு உகந்தது என பிரெஞ்சு துருப்புகள் நினைக்கவில்லை. ஏனெனில் சரண்டைந்தாலும் பின்னோக்கி ஓடினாலும் பசியினாலும் குளிரினாலும் சாவை எதிர்நோக்க வேண்டியதுதான் என்பதை அவர்கள் அறிவார்கள். நான்காவதாக, அந்த யோசனை அசாத்தியமானது என்பதற்கு காரணம் இதுதான். என்னவென்றால், உலகம் தோன்றியது முதல் 1812ஆம் வருஷத்தில் ஏற்பட்ட பயங்கரமான நிலைமைகளில் யுத்தம் என்பது நடந்ததேயில்லை. பிரெஞ்சுக்காரர்களை துரத்திச் சென்ற ருஷ்ய இராணுவம் தன்னால் சாத்தியமானதை எல்லாம் செய்தது. அதற்கு மேல் அதன் சக்தியை மீறி அது செய்திருக்குமானால் அது அழிந்து போயிருக்கும். தாரூடினாவில் இருந்து கிராஸ்னோவுக்கு வந்து சேருகிற வரையில் 50,000 பேர்களை ருஷ்ய இராணுவம் இழந்துவிட்டது. அந்த 50,000 பேர்களும் நோயினாலோ வேகமாக வர முடியாததாலோ பின்தங்கிவிட்டார்கள். ஒரு பெரிய பட்டணத்தின் ஜனத்தொகை அளவு அம்மாதிரி பின்தங்கியவர்கள் இருந்தார்கள். ஆகவே யுத்தம் எதுவும் இல்லாமலே இராணுவத்தில் பாதிப்பேர்கள் குறைந்து விட்டார்கள். அந்த யுத்தத்தின் இந்த கட்டத்தில்தான் துருப்புகளுக்கு பூட்ஸ்களும் ஆட்டுத்தோல் கோட்டுகளும் உணவுப் பொருள்களும் வாட்கா மதுவும் பஞ்சமாய் இருந்தன. அந்த காலத்தில்தான் இரவுகளில் 15 டிகிரி உறைபனி குளிரில் வெட்டவெளியில் அவர்கள் தங்கி வந்தார்கள். அவர்களுக்கு ஓய்வு என்பது அந்த இரவு நேரங்களில்தான் இருந்தது. ஆகவே அச்சமயங்களில் இராணுவ கட்டுப்பாட்டு விதிகளை பிரயோகிக்க முடியாது. கட்டுப்பாடுகள் தளர்ந்தபோதுதான் மனிதர்கள் மரணத்தின் எல்லைக்குள் நெருங்குகிறார்கள். அம்மாதிரி கட்டுப்பாடு இல்லாமல் யுத்த களங்களில் சில மணி நேரங்கள்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த கட்டத்திலோ மாதக்கணக்காக கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து வந்தார்கள். இந்த கட்டத்தில்தான் பசியினாலும் குளிரினாலும் சாகாமல் இருக்க ஒவ்வொரு வினாடியும் போராடி வந்தார்கள். இந்த கட்டத்தில்தான் இராணுவத்தில் பாதிப்பேர் குறைந்து போனார்கள். இந்த கட்டத்தை பற்றி சரித்திர ஆசிரியர்கள் பேசும்போதுதான் விசித்திரமாக கூறுகிறார்கள். அதாவது, மிலாராடாவின் இன்ன இடத்திற்கு பக்கவாட்டில் படையெடுத்து எப்படி போயிருக்க வேண்டும் என்றும், தார்மாசாம் எப்படி போயிருக்க வேண்டும் என்றும், சிச்சாகும் முழங்கால் அளவு பனியில் நடந்து சென்று எப்படி இன்னொரு இடத்திற்கு கடந்து சென்றிருக்க வேண்டும் என்றும், இன்னின்னார் பிரெஞ்சு இராணுவங்களை எம்மாதிரி துண்டித்து தோற்கடித்திருக்க வேண்டும் என்றும் இன்னும் பலவும் சொல்லுகிறார்கள். ருஷ்ய சமுதாயத்தின் பெருமைக்கு ஒத்தவிதமாக ஒரு முடிவை ஏற்படுத்துவதற்காக ருஷ்யர்கள் தங்களால் கூடியவைகளை எல்லாம் செய்தார்கள். அவர்களில் பாதிப்பேர் இறந்து போனார்கள். ஆகவே வீட்டிற்குள் வெதுவெதுப்பான அறைகளில் உட்கார்ந்து கொண்டு அசாத்தியமான காரியத்தை ருஷ்ய துருப்புகள் செய்ய வேண்டும் என்று சில ருஷ்யர்கள் சொல்லுவார்களானால் அதற்காக ருஷ்ய துருப்புகளை குறைகூற முடியாது. இந்த விதமான விசித்திரமான மாறுபாடுகளை, அதாவது உண்மையாக நடந்தவைகளுக்கும் சரித்திரத்தில் காணப்படுபவைகளுக்கும் உள்ள மாறுபாடுகளை இப்பொழுது புரிந்து கொள்வது கஷ்டமாய் இருக்கும். பற்பல ஜெனரல்களின் அழகான வார்த்தைகளையும் உள் உணர்ச்சிகளையும் கொண்டே சரித்திரத்தை சரித்திர ஆசிரியர்கள் எழுதினார்களே ஒழிய நடந்த சம்பவங்களை பற்றிய சரித்திரத்தை அவர்கள் எழுதவில்லை. அதனால்தான் இந்த மாறுபாடுகள் தோன்றுகின்றன. அவர்களுக்கு மிலாராடாவிச்சின் வார்த்தைகள் சுவாரஸ்யமாக காணப்படுகின்றன. அதைப்போலவே இந்த ஜெனரலோ அந்த ஜெனரலோ பெற்ற பரிசுகளும் அவர்களுடைய யூகங்களும் சுவாரஸ்யமாக காணப்படுகின்றன. ஆனால் ஆஸ்பத்திரிகளிலோ புதை குழிகளிலோ போய் சேர்ந்த 50,000 வீரர்களை பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு சுவாரஸ்யமாக காணப்படவில்லை. ஏனெனில் அந்த பிரச்சனை அவர்களுடைய விசாரணைக்குள் வந்து சேரவில்லை. அறிக்கைகளையும் பொதுவான திட்டங்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அந்த சம்பவங்களில் கலந்து கொண்ட லட்சக்கணக்கான மனிதர்களின் நடவடிக்கைகளை கவனித்தால் சுலபமாக தீர முடியாது என்று காணப்படுகிற கேள்விகளுக்கெல்லாம் உடனே நிச்சயமான பதில் கிடைத்துவிடும். நெப்போலியனையும் அவருடைய இராணுவத்தையும் துண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் ஒரு டஜன் பேர்வழிகளுடைய மனோராகியத்தில் இருந்ததே தவிர மற்றபடி வேறெங்கும் எப்பொழுதும் இருந்ததில்லை. தங்களுடைய நாட்டை படையெடுப்பில் இருந்து காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் மக்களுக்கு இருந்தது. பிரெஞ்சுக்காரர்கள் திரும்பி ஓட ஆரம்பித்ததும் அந்த நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆகவே பிரெஞ்சுக்காரர்கள் ஓடுவதை தடுக்காமல் இருக்க வேண்டியது அவசியமாய் இருந்தது. இரண்டாவதாக, பிரெஞ்சுக்காரர்களை கொரில்லா சண்டைகளினால் அழித்து வந்ததினாலும் அந்த நோக்கம் நிறைவேறிற்று. மூன்றாவதாக, பிரெஞ்சுக்காரர்கள் ஓடுவதை நிறுத்துவார்களானால் அவர்கள் மீது தங்களுடைய முழு பலத்தையும் உபயோகிக்க ருஷ்ய இராணுவம் பின் தொடர்ந்து போய்கொண்டிருந்தாலும் அந்த நோக்கம் நிறைவேறிற்று.
ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு பிராணி மீது ஒரு சவுக்கை உபயோகிப்பது போலவே ரஷ்ய இராணுவம் நடந்து வந்தது. ஓடிக்கொண்டிருக்கும் அந்த பிராணியை தலையில் அடிப்பதை விட அடிக்கப் போவதை பேரல பயமுறுத்தி தலைக்கு மேலாக அந்த சவுக்கை காட்டிக் கொண்டிருப்பது தான் சிலாக்கியமானது என்பதை அனுபவமுள்ள வண்டிக்காரன் அறிவான். விளக்க உரைகள் 14.15 கனவுகளின் விசித்திரங்களைப் பற்றி ஆசிரியர் வாலிபராக இருந்தபோது அவருக்கு மிகுந்த சிரத்தை ஏற்பட்டது. கனவுகள் எவ்வளவு நீளமாகவும் எவ்வளவு சிக்கலாகவும் இருந்த போதிலும் விழிக்கிற வினாடியில்தான் அவை ஏற்படுகின்றன என்றும், அச்சமயத்தில் வெளியில் உள்ள சப்தங்களும் வாசனைகளும் உணர்ச்சிகளுமே அவற்றை ஏற்படுத்துகின்றன என்றும் அவர் கருத்து கொண்டிருந்தார். 14.19 ஜோசப் தேமேஸ்பிரி 1754-1821 இந்த சாமர்த்தியமுள்ள புரட்சி எதிர்ப்பு எழுத்தாளர் 19 பீட்டர்ஸ்பர்க்கில் சார்டினியாவில் ஸ்தானாதிபதியாக இருந்தார். அங்கே 15 வருஷங்கள் வாழ்ந்து வந்தார். மிகுந்த மதிப்பு பெற்றதோடு தாராள கொள்கைக்கும் புரட்சி கொள்கைக்கும் விரோதமாக தமது செல்வாக்கை உபயோகித்து வந்தார். 15.1 செத்துக் கொண்டிருக்கும் ஒரு மிருகத்தை பார்க்கும்போது மனிதனுக்கு ஒரு பயங்கரமான உணர்ச்சி தோன்றுகிறது. தன்னுடைய உடலை போன்ற ஒரு உடல் தன்னுடைய கண்களுக்கு முன்பாக அழிந்து போவதைப் போன்ற உணர்ச்சி அவனுக்கு தோன்றுகிறது. ஆனால் தான் மிகுந்த பிரியம் கொண்ட அந்நியோன்னியமுள்ள ஒருவர் செத்துக் கொண்டிருப்பதை பார்ப்பதாய் இருந்தால் அந்த உயிர் பிரிந்து போவதால் ஏற்படக்கூடிய பயங்கரமான உணர்ச்சியோடு ஒரு பிரிவினை உணர்ச்சியையும் ஒரு ஆத்மீக காயமும் தோன்றுகின்றன. அந்த ஆத்மீக காயமானது உடலில் ஏற்படும் காயத்தைப் போல சில சமயம் குணமாக கூடியதாகவும் சில சமயம் உயிருக்கு ஆபத்து கொடுக்க கூடியதாகவும் இருக்கும். ஆனால் எப்பொழுதும் அது வலித்துக் கொண்டும் யாராவது தொட்டால் எரிச்சலோடு சுருங்கிக் கொண்டும் இருக்கும். இளவரசர் ஆண்ட்ரூஸின் மரணத்திற்கு பின்னால் நட்டாஷாவும் இளவரசி மேரியும் இம்மாதிரியே உணர்ந்து வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் பயமுறுத்தலோடு தொங்கிக் கொண்டிருந்த சாவின் மேகத்திற்கு முன்பாக அவர்கள் தங்கள் கண்களை மூடிக்கொண்டு உள்ளத்தில் சோர்வு கொண்டு வாழ்க்கையை நேருக்கு நேராக பார்ப்பதற்கு தைரியமில்லாமல் இருந்தார்கள். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள திறந்த காயங்களை யாராவது முரட்டுத்தனமாக தொட்டு விடாமல் ஜாக்கிரதையாக பாதுகாத்து வந்தார்கள். தெருவில் ஒரு வண்டி வேகமாக போகும்போதும் டில்லருக்கு அழைப்புகள் வரும்போதும் எம்மாதிரியான ஆடைகளை வெளியே எடுத்து வைக்க வேண்டும் என்று வேலைக்காரி கேட்கும் போதும் அந்த செய்கைகள் அவர்களுடைய காயத்தை எரிச்சலாக்குகிறவையாக தோன்றின. முக்கியமாக உண்மை சிரத்தை இல்லாமல் யாராவது அனுதாபம் காட்டும் போது அவர்களுடைய அதை அவமரியாதையாகவும் அவர்களுடைய அமைதியான வாழ்க்கையை குலைப்பதாகவும் அவர்கள் உணர்ந்தார்கள். எப்பொழுதும் அவர்களுடைய மனோ ராஜ்யத்தில் தேவாலய கோஷ்டி பிரார்த்தனை ஒலித்துக் கொண்டே இருந்தது. ஒரு வினாடி தோன்றி மறைந்த எல்லையற்ற அதிசயமான காட்சிகளை மீண்டும் பார்க்க விடாமல் தடுப்பதாக இம்மாதிரி இடையூறுகளை அவர்கள் நினைத்தார்கள். அவர்கள் தனியாக இருவரும் சேர்ந்து இருக்கும் போதுதான் அம்மாதிரியான வலியில் இருந்தும் மனக்கசப்பில் இருந்தும் விடுபட்டவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் பேசுவதும் மிகவும் சொற்பம்தான். அப்படி பேசும் போதும் பேசுகிற விஷயங்களும் முக்கியமற்ற சாதாரண விஷயங்களாகவே இருக்கும். எதிர்காலத்தை பற்றிய எந்த விதமான பிரஸ்தாபத்தையும் அவர்கள் தவிர்த்தார்கள். எதிர்காலத்தை பற்றி நினைப்பதானது அவருடைய ஞாபகத்தை அவமதிப்பதைப் போல அவர்களுக்கு தோன்றியது. இறந்து போன அவரை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பதற்கு இன்னும் அதிக ஜாக்கிரதையோடும் இருந்தார்கள். அவர்கள் அனுபவித்த காரியங்களை வார்த்தைகளினால் சொல்ல முடியாது என்பது போல அவர்களுக்கு தோன்றின. அவருடைய வாழ்க்கையை பற்றி விவரங்களை ஏதாவது சொல்லுவதானது அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் நடந்து முடிந்த அந்த அதிசயத்தினுடைய கம்பீரத்துக்கும் புனித தன்மைக்கும் இழுக்கு விளைவிப்பதைப் போல அவர்களுக்கு தோன்றியது. அந்த விஷயத்தை பற்றி குறிப்பிடக்கூடிய எதையும் பேசாமலும் செய்யாமலும் இருந்து வந்தார்கள். அந்த விஷயத்தில் எல்லைக்கோட்டுக்கு வெளியாகவே அவர்களுடைய பேச்சுக்களும் செய்கைகளும் நடந்து வந்தன. அதனால் அவர்கள் இருவரும் எதை உணர்ந்து வந்தார்களோ அதை மிகுந்த பரிசுத்தத்தோடும் தெளிவோடும் அவர்கள் காண முடிந்தது. முழுவதும்பும் கலப்பில்லாமலும் எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியாதோ அதே மாதிரி முழுவதும்பும் கலப்பில்லாமலும் துக்கம் இருக்க முடியாது. தன்னுடைய நிலைமையை பற்றி முழுவதும் சுதந்திரமாக தானே தீர்மானித்து கொள்ள வேண்டிய நிலைமையில் மேரி இருந்தாள். அதோடு தன்னுடைய மருமகனுடைய பாதுகாப்பாளியாகவும் அவள் இருந்து வந்தாள். இந்த காரணங்களினால் கடந்த 2 வாரங்களாக துக்கத்தில் மூழ்கியிருந்த இளவரசி மேரிதான் முதலாக அந்த துக்க உலகத்தில் இருந்து வாழ்க்கைக்கு திரும்பும்படியாயிருந்தது. அவளுடைய பந்துக்களிடமிருந்து கடிதங்கள் வந்தபடியால் அவற்றிற்கு பதில் எழுத வேண்டியதாய் இருந்தது. குஞ்சு நிக்கலஸ் இருந்த இடமானது ஓதமாக இருந்தபடியால் அவன் இரும ஆரம்பித்தான்.
அவர்களுடைய குடும்ப சொத்துக்களைப் பற்றிய விவரங்களோடு யாராஸ்லாவுக்கு அல்பாட்டிச் வந்தார். அவர்கள் எல்லாரும் மாஸ்கோவில் உள்ள லால்வைடங்கா தெருவில் இருக்கும் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் சொன்னார். சில்லறையாக பழுது பார்க்கும் வேலையைத் தவிர அந்த வீட்டிற்கு வேறு எவ்விதமான சேதமும் ஏற்படாமல் இருந்தது. வாழ்க்கையானது அசையாமல் அப்படியே நிற்காது. ஆகவே வாழ்ந்து ஆக வேண்டியது அவசியமாயிருந்தது. அதுவரையில் தனியாக சிந்தனா உலகத்தில் மூழ்கி இருந்த இளவரசி மேரிக்கு அதைவிட்டு வெளியே வருவது கஷ்டமாயிருந்தது. அதுவும் தவிர நட்டாஷாவை தனியாக விட்டு போவதற்கு அவளுக்கு வருத்தமாகவும் அவமானமாகவும் இருந்தது. என்றாலும் வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள காரியங்களை அவள் கவனித்து ஆக வேண்டியிருந்தபடியால் தனக்கு சம்மதம் இல்லாமலேயே அவற்றிற்கு இணங்க வேண்டியதாய் இருந்தது. அல்பாட்டிச் கொண்டு வந்த கணக்குகளை அவள் பார்த்தாள். தன்னுடைய மருமகளைப் பற்றி தெர்சலெஸோடு ஆலோசனை செய்தாள். அதன் பின்னால் மாஸ்கோ பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்யும்படி உத்தரவிட்டார். நட்டாஷா தனியாக இருந்தாள். பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை இளவரசி மேரி செய்ய ஆரம்பித்த பின்பு அவளிடமிருந்தும் நட்டாஷா விலகியிருந்தாள். தன்னோடு நட்டாஷாவை மாஸ்கோவிற்கு அனுப்பும்படி கோமகளை இளவரசி மேரி கேட்டாள். தாய் தந்தை இருவரும் இந்த யோசனையை மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள். ஏனெனில் தங்களுடைய குமாரி நாள் தோறும் பலவீனமடைந்து வருவதைக் கண்ட அவர்கள் இடம் மாறுதலினால் அவளுக்கு சுக்கியம் ஏற்படும் என்று நினைத்தார்கள். அதோடு மாஸ்கோவில் உள்ள டாக்டர்களின் உதவியினால் அவளுக்கு உடல் நலமேற்படுமென்றும் நம்பினார்கள். நான் ஒரு இடத்திற்கும் போகவில்லை என்று இந்த விஷயத்தை நட்டாஷாவிடம் கூறியபோது அவள் பதில் சொன்னாள். என்னை தனியாக விட்டு விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் அந்த அறையை விட்டு வெளியே ஓடினாள். எரிச்சலினால் அவளுக்கு வந்த கண்ணீரை கஷ்டத்தோடு தடுத்து நிறுத்தினாள். இளவரசி மேரி தன்னுடைய துக்கத்தில் தன்னை கைவிட்டு விட்டதாக நட்டாஷா நினைத்தாள். அதன் பின்னால் அவள் தன்னுடைய அறையிலேயே பெரும்பாலும் இருப்பாள். மூலையில் கிடந்த ஒரு சோபாவின் மூலையில் அவள் சுருண்டு படுத்திருப்பாள். அவளுடைய மெல்லிய விரல்களில் எதையாவது ஒன்றை வைத்துக்கொண்டு அதை கிழித்துக் கொண்டும் முறுக்கிக் கொண்டும் இருப்பாள். அவள் எதை பார்க்கிறாளோ அதையே அவருடைய முகத்தை அவள் பார்த்தாள். அவருடைய குரலை கேட்டாள். அவர் பேசிய வார்த்தைகளையும் தான் பேசிய வார்த்தைகளையும் திருப்பிச் சொன்னாள். சில சமயங்களில் தாங்கள் என்ன பேசி இருப்போம் என்று யூகித்து அவற்றைச் சொல்லுவாள். வெல்வெட் மேலங்கி அணிந்து நீளமான நாற்காலியில் மல்லாந்து படுத்து தமது மெல்லிய வெளிரிய கைமீது தலையை சாய்ந்து அங்கே படுத்துக் கொண்டிருந்தார். அவருடைய மார்பானது பயங்கரமாக ஆழ்ந்து போயிருந்தது. அவருடைய தோள்கள் உயர்ந்திருந்தன. அவருடைய இதழ்கள் இறுக்கி மூடியிருந்தன. கண்கள் ஜொலித்துக் கொண்டிருந்தன. அவருடைய வெளிரிய நெற்றியில் ஒரு மடிப்பானது வருவதும் போவதுமாக இருந்தது. அவருடைய ஒரு கால் வேகமாக வெளியே தெரியும்படி ஆடிக்கொண்டிருந்தது. அவர் பயங்கரமான வலியினால் அவஸ்தைப்படுகிறார் என்பதை நட்டாஷா அறிவாள். அந்த வலி எம்மாதிரி இருக்கும்? எதற்காக அவருக்கு அந்த வலி இருக்க வேண்டும்? அவர் எம்மாதிரி அதை உணர்கிறார்? எம்மாதிரி அது அவரை வருத்தி வருகிறது என்று நட்டாஷா நினைத்தாள். அவள் தம்மை கவனித்துக் கொண்டிருப்பதை அவர் அறிந்ததும் தமது பார்வையை உயர்த்தி சிரத்தையோடு பேச ஆரம்பித்தார். ஒரு விஷயம் மிகுந்த பயங்கரமானது. அதாவது துன்பப்பட்டு கொண்டிருக்கும் ஒருவரோடு மற்றொருவர் பந்தப்படுத்திக் கொள்ளுவது பயங்கரமாயிருக்கும். அது தொடர்ச்சியான சித்திரவதையாக இருக்கும் என்று அவர் சொன்னார். அவர் அவளை ஊடுருவி பார்த்தார். தான் என்ன சொல்ல வேண்டும் என்பதை பற்றி சிந்திப்பதற்கு முன்பாகவே நட்டாஷா பதில் சொல்லுவது வழக்கம். அதே மாதிரி இப்பொழுதும் சொன்னாள். இப்படியே போய்கொண்டிருக்க முடியாது. இம்மாதிரி அது போகாது. நீர் சுக்கியமடைந்து விடுவீர், பூர்ணமாக சுக்கியமடைந்து விடுவீர். அந்த காட்சியை அவள் மீண்டும் இப்பொழுது பார்த்தாள். அச்சமயம் எம்மாதிரியான உணர்ச்சியை அவள் கொண்டிருந்தாளோ அதே உணர்ச்சியை இப்பொழுது மீண்டும் பெற்றாள். அந்த வார்த்தைகளை அவர் பேசியபோது அவரிடம் தோன்றிய சோகமான கடினமான பார்வையை அவள் இப்பொழுது மீண்டும் நினைத்து பார்த்தாள். அவர் அன்று பார்த்த பார்வையில் உள்ள கண்டனத்தையும் அதைரியத்தையும் இப்பொழுது அறிந்து கொண்டாள். அவர் தொடர்ச்சியாக துன்பப்பட்டு கொண்டிருப்பதென்றால் அது பயங்கரமானதாய் இருக்கும் என்பதை நான் ஒப்புக்கொண்டேன். ஏனெனில் அம்மாதிரி சொல்லவில்லை என்றால் அது அவருக்கு பயங்கரமானதாய் இருந்திருக்கும். ஆனால் அதை அவர் வேறு விதமாக எடுத்துக்கொண்டார். எனக்கு அது பயங்கரமாய் இருக்கும் என்று அவர் நினைத்தார். அச்சமயம் அவர் இன்னமும் உயிர் வாழ வேண்டும் என்றே விரும்பினார். சாவை கண்டு பயந்தார். நான் அதை புத்தியில்லாமலும் விகாரமாகவும் சொன்னேன். நான் என்ன நினைத்தேனோ அதைச் சொல்லவில்லை. நான் வேறு விதமாக நினைத்தேன். நான் என்ன நினைத்தேனோ அதைச் சொல்வதாய் இருந்தால் இம்மாதிரி நான் சொல்லியிருக்க வேண்டும். அவர் செத்துக்கொண்டு இருப்பதாய் இருந்தாலும்
என் கண்முன்பாக தொடர்ச்சியாக அவர் செத்துக் கொண்டே இருப்பதாய் இருந்தாலும் இப்பொழுது நான் இருப்பதை விட அப்பொழுது அதிக மகிழ்ச்சியாய் இருப்பேன். இப்பொழுதே ஒன்றுமே இல்லை, ஒருவரும் இல்லை. அவருக்கு அது தெரியுமா? இல்லை, அவருக்கு அது தெரியாது. இனி எப்பொழுதும் தெரிந்து கொள்ளவும் முடியாது. இப்பொழுது அதை சரி செய்வதற்கு ஒரு காலம் முடியவே முடியாது. மீண்டும் அவர் அதே வார்த்தைகளை அவளுக்கு சொல்லுவதாக தோன்றியது. ஆனால் அவளுடைய மனோராகியத்தில் நட்டாஷா தனது பதிலை வேறு விதமாக கூறினாள். அவர் பேசுவதை நிறுத்தி தான் பேசினாள். உமக்கு பயங்கரமாயிருக்கலாம், ஆனால் எனக்கு அப்படியல்ல. வாழ்க்கையில் எனக்கு உண்மை தவிர வேறு எதுவும் இல்லை என்று உமக்கு தெரியும். உம்மோடு சேர்ந்து துன்பப்படுவதுதான் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி என்பதையும் நீர் அறிவீர் என்று சொல்லிவிட்டு அவர் மரணமடைவதற்கு 4 தினங்களுக்கு முன்பாக அந்த மறக்க முடியாத மாலை அன்று எம்மாதிரி அவளுடைய கையை பற்றி அழுத்தினாரோ அதே மாதிரி இப்பொழுதும் செய்ததாக மனோராஜ்யம் செய்தாள். அந்த நேரத்தில் அவள் சொல்லியிருக்க வேண்டிய கனிவான அன்பான வார்த்தைகளை அப்பொழுது சொல்லாமல் இப்பொழுது மனோராஜ்யம் செய்தாள். நான் உம்மை காதலிக்கிறேன், உம்மை காதலிக்கிறேன், நான் காதலிக்கிறேன், காதலிக்கிறேன் என்று அவள் சொல்லி நடுக்கத்தோடு தனது கைகளை அழுத்தி பற்களை கடித்தாள். அவள் சோகத்தில் மூழ்கினாள். கண்களில் நீர் தேங்க ஆரம்பித்தது. திடீரென்று தான் யாரிடம் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பதை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டாள். மீண்டும் ஒவ்வொன்றும் குழப்பத்தினால் மூடப்பட்டது. மீண்டும் முகம் சுளித்து அவர் எங்கே இருந்தாரோ அந்த இடத்தை நோக்கினாள். இப்பொழுது அவள் அந்த இரகசியத்தை ஊடுருவி பார்ப்பதாக அவளுக்கு தோன்றியது. புத்தியினால் அறிய முடியாது என்று அவளுக்கு தோன்றிய விஷயம் இப்பொழுது அவளுக்கு தெளிவாகிக் கொண்டு வருவது போல காணப்பட்ட போது கதவின் தாளை திறக்கிற சப்தம் பலமாக வேதனையோடு அவளுடைய காதுகளில் விழுந்தது. அவளுடைய வேலைக்காரியான துனியாஷா திடீரென்று வேகமாக அந்த அறைக்குள் நுழைந்தாள். அவளுடைய முகத்தில் பீதியுற்ற தோற்றம் காணப்பட்டது. தன்னுடைய எஜமானியிடம் காட்ட வேண்டிய வழக்கமான மரியாதையை அவள் மறந்துவிட்டாள். உன்னுடைய அப்பாவிடம் தயவு செய்து உடனே வருவாயாக என்று அவள் ஒரு விசித்திரமான பரபரப்பான பார்வையோடு கூறினாள். ஒரு பெரிய துரதிர்ஷ்டம் பீட்டர் இலினிச்சை பற்றியது. ஒரு கடிதம் என்று அவள் விம்மலோடு கூறி முடித்தாள். 15.2 நட்டாஷா யாருடனும் கலக்காமல் தனியாக இருந்தாள். தன்னுடைய சொந்த குடும்பத்தைச் சேர்ந்தவர்களிடம் தனிப்பட அவள் வெறுப்புணர்ச்சி காட்டி வந்தாள். அவளுடைய தந்தையும் தாயும் சோனியாவும் அவளுக்கு வெகு சமீபத்தில் இருந்து வந்தபடியாலும் அந்நியோன்னியமாக இருந்து சாதாரண விஷயங்களை பேசி வந்தபடியாலும் அவர்களுடைய வார்த்தைகளும் உணர்ச்சிகளும் அவள் தற்சமயம் இருந்து வரும் உலகத்திற்கு அவமதிப்பானவை போல அவளுக்கு தோன்றின. ஆகவே அவர்களிடம் அவர் பாராமுகமாய் இருந்த தோடு அவர்களை வெறுப்போடு நோக்கி வந்தாள். பீட்டர் இலினிச்சை பற்றியும் ஒரு பெரிய துரதிருஷ்டத்தை பற்றியும் துனியாஷா சொல்லிய வார்த்தைகளை அவள் காதில் கேட்டபோதிலும் அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்பேற்பட்ட துரதிருஷ்டம், எம்மாதிரி துரதிருஷ்டம் அவர்களுக்கு ஏற்பட முடியும்? அவர்கள் இன்னமும் தங்களுடைய பழைய மாதிரியான அமைதியான சாதாரணமான வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நட்டாஷா நினைத்தாள். அவள் நடன அறைக்குள் நுழைந்தபோது அவளுடைய தந்தை வேகமாக அவளுடைய தாயினுடைய அறையில் இருந்து வெளியே வந்தார். அவருடைய முகம் சுளித்திருந்தது. கண்ணீரால் முகம் நனைந்திருந்தது. அவர் தம்முடைய விம்மல்களை அடக்க முடியாமல் வெளியே ஓடி வந்தது போல காணப்பட்டார். அவர் நட்டாஷாவை பார்த்ததும் அதைரியத்தோடு தமது கைகளை ஆட்டிக்கொண்டு முகம் சுளிக்க விம்மி விம்மி அழ ஆரம்பித்தார். பெட்டியா, போ போ, அவள் உன்னை அழைக்கிறாள் என்று ஒரு குழந்தையைப் போல அழுது கொண்டு ஒரு நாற்காலியில் வேகமாக அமர்ந்து தமது முகத்தை கைகளால் மூடிக்கொண்டார். திடீரென்று நட்டாஷாவை ஒரு மின்சார அதிர்ச்சி தாக்கியது போல இருந்தது. பயங்கரமான துன்பம் அவளுடைய இருதயத்தை பற்றியது. ஏதோ அவளுக்குள்ளே அருந்து போனதைப் போல் பயங்கரமான வலி ஒன்று அவளுக்கு தோன்றியது. அவள் செத்துக் கொண்டிருப்பதைப் போல உணர்ந்தாள். அந்த வலியானது உடனே அவளை வாழ்க்கையில் சம்பந்தப்பட விடாமல் தடுத்து கொண்டிருந்த தடையை திடீரென்று நீக்கிவிட்டது போல தோன்றியது. அவளுடைய தந்தையின் தோற்றமும் அவளுடைய தாயின் பயங்கரமான கதறல்களும் அந்த வாசல் வழியாக வெளியே வந்து கொண்டிருந்தன. திடீரென்று தன்னையும் தன் துக்கத்தையும் அவள் மறக்கும்படி இவை செய்தன. அவள் தன்னுடைய தந்தையிடம் ஓடினாள். அவர் பலவீனமாக கைகளை ஆட்டிக்கொண்டு அவளுடைய தாயாரின் அறையை சுட்டிக் காட்டினார். இளவரசி மேரி முகம் வெளிரி நாடி பதறிக்கொண்டிருக்க அந்த அறையில் இருந்து வெளியே வந்து நட்டாஷாவை கையில் பற்றி அவளிடம் ஏதோ சொன்னாள். நட்டாஷா அவளை பார்க்கவுமில்லை, அவள் சொல்லியதை கேட்கவுமில்லை. அவள் வேகமாக போனாள்.
கதவுக்கு பக்கத்தில் ஒரு வினாடி நின்றாள். அவளுக்குள் ஏதோ ஒரு போராட்டம் நடப்பதைப் போல தோன்றியது. திடீரென்று அவளுடைய தாயாரை நோக்கி ஓடினாள். கோமகள் ஒரு சோபாவில் படுத்திருந்தாள். அவள் படுத்திருந்த விதம் விசித்திரமாகவும் விகாரமாகவும் இருந்தது. அவள் தன்னுடைய தலையை நீட்டி சுவரில் மோதிக் கொண்டிருந்தாள். சோனியாவும் வேலைக்காரிகளும் அவளுடைய கைகளை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நட்டாஷா, நட்டாஷா என்று கோமகள் கதறினாள். அது உண்மையல்ல, அது உண்மையல்ல. அவர் போய் சொல்லுகிறார். நட்டாஷா என்று அவள் மீண்டும் கதறினாள். அவளைச் சுற்றி நின்றவர்களை தள்ளினாள். எல்லாரும் தள்ளிப் போங்கள். அது உண்மையல்ல, அவன் கொல்லப்பட்டானாம். ஆ ஆ ஆ அது உண்மையல்ல. நட்டாஷா தன்னுடைய முழங்காலை அந்த சோபாவில் வைத்து தன்னுடைய தாயாரிடம் குனிந்து அவளை தழுவினாள். திடீரென்று ஏற்பட்ட எதிர்பாராத பலத்தினால் அவள் தாயாரை தூக்கி அவளுடைய முகத்தை தன்னுடைய முகத்திற்கு நேராக திருப்பி கட்டிக்கொண்டாள். அம்மா, கண்ணே, நான் இங்கே இருக்கிறேன் என்று கண்மணியான அம்மா என்று அவள் மெதுவான குரலில் ஒரு வினாடி கூட விடாமல் சொல்லிக் கொண்டேயிருந்தாள். அவள் அவளுடைய தாயை தனது பிடியிலிருந்து விடவில்லை. மிருதுவாக அவளுடன் போராடிக் கொண்டேயிருந்தாள். ஒரு தலையணையை கொண்டு வரும்படி சொன்னாள். வெந்நீர் கொண்டு வரும்படி சொன்னாள். அவள் தாயாரின் மேல் சட்டைகளை கிழித்து கழற்றினாள். எனது அன்பான கண்மணியே, அம்மா, எனது பொக்கிஷமே என்று அவள் விடாமல் சொல்லிக் கொண்டேயிருந்தாள். அவளுடைய தலையையும் கைகளையும் முகத்தையும் முத்திக் கொண்டேயிருந்தாள். தன்னுடைய தடுக்க முடியாத கண்ணீர் நாசி மீதும் கன்னங்கள் மீதும் ஓடிக்கொண்டிருப்பதை அவள் உணர்ந்தாள். கோமகள் தன்னுடைய குமாரியின் கையை அழுத்தினாள். கண்களை மூடிக்கொண்டாள். ஒரு வினாடி அமைதியாக இருந்தாள். திடீரென்று வழக்கத்திற்கு விரோதமான வேகத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். தன்னைச் சுற்றிலும் உணர்ச்சியில்லாமல் வெறித்து பார்த்தாள். நட்டாஷாவை பார்த்ததும் அவளுடைய தலையை முழு வேகத்தோடு அழுத்தினாள். பின்னால் தன்னுடைய குமாரியின் முகத்தை பார்த்தாள். அந்த முகத்தில் துன்பத்தினால் சுருக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. வெகுநேரம் அந்த முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். நட்டாஷா, என் மீது உனக்கு பிரியம் உண்டா என்று ஒரு மெதுவான நம்பிக்கையான குரலில் அவள் கேட்டாள். நட்டாஷா, நீ என்னை ஏமாற்ற மாட்டாயே. நீ எனக்கு முழு உண்மையையும் சொல்ல வேண்டும் லோட். நட்டாஷா தன்னுடைய கண்களில் நீர் நிறைந்து நிற்க அவளை பார்த்தாள். அந்த தோற்றத்தில் அன்பையும் மன்னிப்பு கோருவதையும் தவிர வேறு எதுவும் காணப்படவில்லை. தொடரும். தயவு செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். செய்தி மணியை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவு மட்டுமே இதைத் தொடர்வதற்கு ஊக்கமளிக்கும். அன்புடன், தியாகலிங்கம்.